ஓகே. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அப்ப நாங்க யூனிட் 3ல லாஸ்ட் பாடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் பார்ட்ல இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாட்டை முடிச்சிட்டோம்னா யூனிட் 3 முடிஞ்சு. சரியா? அதுக்கப்புறம் யூனிட் 4 நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி பேப்பர் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் நடக்கும். யூனிட் 1 பேப்பர் கிளாஸ். இப்ப யூனிட் வைஸா நாங்க பேப்பர் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துட்டு கடைசியா ஜூன் மாசமாக போல ஓல் ஓவரா உங்களோட 12 சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஜூன் மந்த் முடியக்குள்ள இல்லாட்டி ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஆகக்குள்ள. சரியா? 12 சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும் ஆல்மோஸ்ட். அதுக்கு பிறகு நாங்க ஃபுல்லா லாஸ்ட் 2 மந்த் ஃபுல்லாவே ஜூலைல அதே மாதிரி ஆகஸ்ட்ல ஃபுல்லா பேப்பர்ஸ் தான் செய்றோம். 2026க்கும் 2028க்கும் கிரேட் 12 பேப்பர்ஸ். அங்கே கிரேட் 13க்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜூன் ஆகக்குள்ள உங்களுக்கு கிரேட் 13 பாடமும் கம்ப்ளீட் ஆகும். உங்களாலையும் எங்களுக்கு 2 மந்த்ஸ் வந்து பேப்பர் கிளாஸுக்கு நாங்க ஃபுல்லா செப்பரேட் பண்ணி ஒதுக்கி தனி பேப்பர்ஸ் மட்டும் தான் அந்த பாடத்துக்குள்ளுக்கு நடக்கும். அந்த டைமுக்குள்ளுக்கு தனி பேப்பர்ஸ் மட்டும் தான் நடக்கும். அதுக்குள்ளுக்கான ட்ரைனிங் தான் இந்த யூனிட் வைஸ் பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்க பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போக ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இந்த வீக்ல இருந்து. அப்ப அந்த அடிப்படையில நாங்க இன்றைக்கு பேச போறது யூனிட் 3. ஆக இம்பார்ட்டன்டான பாடம் வந்து ஈஸியான பாடம் இந்த யூனிட் 3 என்று சொல்லக்கூடிய விஷயம். பிசினஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிரேட் 12ல வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா சரியா எக்யூரேட்டா நாங்க சாய்ஸஸ் பண்ணி படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து குறைவு. எக்கனாமிக் மாதிரி இல்லாட்டி கிரேட் 13 மாதிரி சாய்ஸஸ் பண்ணி எங்களுக்கு பாடங்களை செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு படிக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல. ஏன்னு சொன்னா யூனிட் 3ல வரக்கூடிய பாடத்துல ஒரு கொஸ்டினை இல்லாட்டி யூனிட் 3ல பாடத்துல வரக்கூடிய ஒரு கொஸ்டினை 5 நீங்க பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா விளங்கிக்கும். உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட் இருக்குது. பார்ட் 2ல ஆன பாட்டு ஆவண பாட்டுன்னு 2 பார்ட் இருக்குது. ஆன பாட்டுல 4 கேள்வி ஆவண பாட்டுல 4 கேள்வி. அப்ப 4 கேள்வியில கட்டாயம் நீங்க குறைஞ்சது 2 கேள்வி ஆன பாட்டுல தெரிவு செய்யணும். ஆவண பாட்டுல குறைஞ்சது 2 கேள்வி தெரிவு செய்யணும். எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி உண்டு ஆன பாட்டுல அப்படி இல்லாட்டி ஆவண பாட்டுல உங்களுக்கு தெரிவு செய்யணும். டோட்டலா நீங்க 5 கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கணும். அந்த 5 கேள்வியில ஆன பாட்டுல இருக்கிறது தனி செப்பரேட்டா ஃபுல்லா 12 சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாடம். ஆவண பாட்டுல இருக்கிறது தனி செப்பரேட்டா 13 சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாடம். சோ நாங்க 3வது யூனிட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்ல நாணய கொள்கை பாடமெல்லாம் இருக்குது. ட்ரிக்கியான விஷயம் எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி விலங்கெடுத்துட்டு போகலாம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல சிலவங்க 3வது பாடத்தை இக்னோர் பண்ணிட்டு போவாங்கண்டா அந்த 3வது பாடத்துல ஒரு கொஸ்டினை பேப்பர்ஸ் தயாரிக்கிறவன் நினைச்சா 4 கொஸ்டின்ஸுக்கும் போடிடும். ஆனா பாட்டுல கூடிய 4 கொஸ்டின்ஸுக்கும் வார மாதிரி கொஸ்டின் ஒன்று போடிடும். அந்த டைம்ல நாங்க 3வது பாடத்தை படிச்சல்லேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு 4 கொஸ்டினை விட்டுட்டு வர இயலா. அதனால 12 சிலபஸ்ல சாய்ஸ் பண்ணி படிக்கிறது கஷ்டம் என்றது அறிவா விலங்கு எடுத்துக்கோங்க. எல்லா பாடத்தையும் படிச்சாதான் 95க்கு மேல ஏக்கி போயிடும். அதனால இன்னொரு பாடத்திலையும் கிளியர் இல்லாட்டி உடனே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நாங்க பேப்பர் யூனிட் வைஸா பேப்பரும் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அது ஒரு நல்ல ஒரு வெளியூபரான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு உங்களுக்கு. தெளிவுபடுத்திக் கொள்றதுக்கு பேப்பர் எப்படி செய்யறது, டைமுக்குள்ளுக்கு எப்படி செய்யறது, எப்படி சாய்ஸஸ் பண்றது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்டான ஒரு சான்ஸ் தான் அந்த பேப்பர் கிளாஸ் ஐக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில நாங்க லாஸ்டா எந்த பாட்டை பாத்திக்கிறோம் யாருக்கு ஞாபகம் இருக்குது? போன வீக்ல நாங்க லாஸ்டா ஒரு பாட்டை பார்த்துட்டு நிப்பாட்டினோம். எந்த பாட்? குயிக்கா சொல்லுங்க. யூனிட் 3ல லாஸ்டா பார்த்த பாட்? உண்டோ மைக் அன்மியூட் பண்ணி அப்படி இல்லாட்டி செட் போர்ட் சொன்ன ஃபுல் எவ்ரி ஒன் கொடுத்து அப்படி இல்லாட்டி இப்ப நான் பேசுற பிஎஸ் அண்ட் அக்கௌண்ட் வித் வசீருக்கு போட்டாலும் ஓகே. யூனிட் 3ல நாங்க லாஸ்டா பார்த்த பாட் என்ன போன வீக்ல? பார்க்கலையா உண்டை இல்லாட்டி? அப்படி பார்த்த ஞாபகம் இல்லைன்றவங்க குயிக்கா சொல்லுங்க. நான் பேசுறது கிளியர் தானே எல்லாத்துக்கும்? ஹலோ. ரெஸ்பான்ஸ் வர காட்டிலும் நானும் மூவ் ஆகுறேன். இல்லை நீங்களே அப்படியே இருங்க. நான் பேசுறது கிளியர் தானே எல்லாத்துக்கும்?
ஓகே. இந்த யூனிட்ல 2 தான் நீங்க ஜாயின் ஆனீங்க. அதனால பார்த்து படல. லாஸ்ட் ரெக்கார்டிங் பார்க்கல. ஓகே. மத்தவங்க 2 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. மத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவா? இல்ல நான் ரிமூவ் பண்ணவா? அம்னா, ஹனா, இமாதா, அஸ்ரா ஓகே. மத்த அம்னா இன்னொரு அம்னா இருக்கிறீங்க. எம்எஸ்எஃப் அம்னா, சாலிமா, சஃபியா. லாஸ்ட் கிளாஸ் வரல. நானும் ரெக்கார்ட் பார்த்து படல. மானிட்டரி பாலிசி. ஓகே. சரியா? ரெக்கார்டிங்ஸ் போடுறது பார்க்கறதுக்கு லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகாதவங்களுக்கு ஐ திங்க் ஓகே. நீங்க பிஸியா இருந்திருந்தா ஓகே. அப்படி இல்லாட்டி கட்டாயம் ரெக்கார்டிங் பார்த்துக்கணும். சரியா? ஏதாச்சும் டவுட் கேட்கிறேன்னா கேளுங்க. எங்களால் இயலுமா அவ்வளவுதான். லைவ் செஷனுக்கு நாங்க எவ்வளவு டைம் கொடுக்கலுமோ அவ்வளவு டைம் கொடுத்து ஜஸ்ட் எங்களால இயலுமான எஃபர்ட் நான் உங்களுக்கு தாரோம். திருப்பியும் சொல்ல 1500க்கு யாரும் இப்படி செய்யறதில்ல. கிளாஸஸும் வச்சு உங்களுக்கு டியூட்டையும் தந்து ரெக்கார்டிங்கையும் தந்து பேப்பர் கிளாஸும் செஞ்சு மார்ச்சுக்கு பின்னால ஃப்ரீயா செமினார்ஸும் செஞ்சு உங்களுக்கு ஃபுல்லா என்ன செய்யறல 1500க்கு இப்படி யாரும் தாரலன்னு எனக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தும் நீங்க ரெக்கார்டிங் பார்க்காம இருக்கிறது எந்த இஷ்யூ ஒன்று இல்ல உங்களோட இஷ்யூ. என்னால் ஏழுமான 1500க்கு எடுக்க ஏழுமான குடிக்க ஏழுமான மேக்சிமம் நான் கொடுத்துட்டு அதை எடுக்கிறது எடுக்காமிக்கிறது உங்களோட பிரச்சனை. இந்த ரிசால்ட்ஸை வச்சு எங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் ஆகுறதில்ல. படிச்சு கொடுக்குற மெத்தட் வச்சு தான் ஜாயின் ஆகுறாங்க. சரியா? ஏண்டா உங்களுக்கும் நீங்கள் நிறைய பேர் ஜாயின் ஆகிக்கிறீங்க. நான் பாஸ்ட் இந்த ரிசால்ட்ஸ்ல யாராச்சும் எடுத்துக்கிற என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சரி, ஆனா ரிசால்ட்ஸ் எனக்கு கடைசி வரைக்கும் ஜாயின் ஆகிற பிள்ளை வந்து நல்ல ரிசால்ட்ஸ் எடுத்துட்டு போவாங்க. டுடே தான் ஜாயின் ஆகினீங்க. ஓகே. நீங்க டுடே தான் ஜாயின் ஆகினீங்க அப்படின்னா ஓகே. திறந்த சந்தை நடவடிக்கையை பத்தி பேசினோம். ஓகே, வெரி குட். சரியா? அப்ப நாங்க லாஸ்டா பேசி கொண்டிருந்த விஷயம் வந்து மோனிட்டரி பாலிசின்னு சொல்லக்கூடிய விஷயம். சரி, மோனிட்டரி பாலிசின்னு சொல்லக்கூடிய விஷயம் பேசிட்டு இருந்தோம். அப்ப இதுல மோஸ்டான ஆட்கள் ரெக்கார்டிங் பாக்குறவங்க தான் நிக்கிறீங்க. கிட்டத்தட்ட குரூப்ல ஒரு 60 பேர் மைக்கிறீங்க. ஆனா 10 பேர் 15 பேர் தான் அட்டென்ட் பண்றீங்க. மீதி எல்லாரும் ரெக்கார்டிங் தான் பாக்குறீங்க. இப்ப ரெக்கார்டிங் பாக்குறவங்க ஏதாச்சும் டவுட் கட்டாயம் எனக்கு என்ன செய்யுங்க, உடனே வாட்ஸ்அப்ல போடுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்ப மொனிட்டரி பாலிசின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். நாணய கொள்கை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். நாணய கொள்கையில இதுவரைக்கும் நாங்க பேசிக்கிற விஷயம், நாணய கொள்கை என்றா என்ன? நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கான பிரதானமான ரீசன் என்ன? ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரீசன் ஈக்கணும் தானே. ஜஸ்ட் நாங்க ஒரு வேலையை செய்யறேன்டாலும் எங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு ஈக்கணும். இதைதான் நான் இந்த விஷயத்தால சாதிக்க போறேன். நான் அட்வான்ஸ் லெவல் செய்யக்குள்ள எனக்கு ஒரு ஐடியா ஈக்கணும். அட்வான்ஸ் லெவல் செய்யறது இந்த நோக்கத்துக்கு ஆகான்னு சொல்லி. அப்படி நோக்கம் உண்டு இல்லாம நாங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றோம்டா, இதுக்கு ஒரு கதையோடு சொல்லுவாங்க. துடுப்பு இல்லாம போற பலகைய இந்த படக மாதிரி. கடல்ல படகு போறத பாத்திப்பீங்க. ஆத்துல படகு போறத பாத்திப்பீங்க. அந்த படகு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணுமெண்டா தண்ணி வார திசையை தள்ளுறதுக்கு 2 பக்கத்துக்கு 2 துடுப்பு தேவை. துடுப்புண்டு இல்லாட்டி காத்து இந்த பக்கம் வரக்குள்ள படகு காத்து பக்கம் மறு அந்த பக்கத்துக்கு பெய்துடும். அங்கால இது காத்து அடிச்சா இங்கால பக்கத்துக்கு பெய்துடும். அப்படி பட்டு 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 கடைசியா ஒரு கரைக்கு பெய்து சேர்ந்துடும். ஆனா படகுன்ற வடிவுல பெய்து சேராது. ஒட்டஞ்ச பலகையாதான் பெய்து சேர்ந்துடும். அதனால ஒரு வேலை செய்யறேன்னா ஒரு நோக்கம் தேவை. அதே மாதிரி இவ்வளவு பெரிய வேலையை சென்ட்ரல் பேங்க் செய்யக்குள்ள சென்ட்ரல் பேங்க் கட்டாயம் நோக்கம் உண்டிக்கும். ஏன்னா சாதாரண எங்களே உங்களை போல மனிதர்கள் செய்யறல அந்த வேலையை சென்ட்ரல் பேங்க் பொறுப்படுத்தி செய்யறாங்க. சோ அந்த நோக்கம் என்ன என்றதை மானிட்டரி பாலிசியோட நோக்கத்தை நாங்க தெளிவா பேசினோம். ஏன் அந்த நோக்கத்தை வச்சுக்கிறாங்கன்ற விஷயத்தையும் நாங்க தெளிவா பேசினோம். ரெக்கார்டிங் பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்க. நான் குரூப்ல போட்டிக்கிறேன். அடுத்ததுக்கு பின்னால இந்த மானிட்டரி பாலிசின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஜஸ்ட் நோக்கமாக மட்டும் போத்துட்டு ஒன்றும் அசைக்கலாம். நாங்க நிறைய பேர் என்ன செய்யறோம்? ட்ரீயே எடுக்கணும், ஐலாண்ட்ல ரேங்க் ஒன்று அடிக்கணும், நல்ல யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு என்டர் ஆகணும், நல்ல ஜொப் வேகன்சி ஒன்று எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லிட்டு நாள் ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தோம் என்று சொன்னா ஒரு நாளும் ஒன்றையும் செய்யலாம். நாங்க செஞ்ச நோக்கம், நாங்க எதை நோக்கமாக போட்டுகிறோமோ அந்த நோக்கத்துக்கு ஒரு 1% ஆன ஒரு உழைப்பு போட்டாதான் நோக்கத்தின் பக்கம் நகர்ந்து கொண்டே இருப்போம். அப்ப சென்ட்ரல் பேங்க் மொனிட்டரி பாலிசி, நாணய கொள்கை என்று சொல்லக்கூடிய பாலிசிய, நாணய கொள்கை என்று சொல்லக்கூடிய கொள்கைய ஒரு நோக்கத்தின் பால் அமுல்படுத்த கொள்ள அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒர்க்கை நாங்க 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று கட்டுப்பாட்டு கருவிகள் என்று சொல்லி பிரிக்கிறோம். ஒன்று தொகை ரீதியான கட்டுப்பாட்டு கருவி, அடுத்தது பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவி. தொகை ரீதியான கட்டுப்பாட்டு கருவிண்டா என்ன?
அதுக்குள்ளேயுடைய மெயின் ஃபேக்டர் தான் முதலாவது கொள்கை ரீதியான கட்டுப்பாட்டு கருவி. கொள்கை ரீதியான கட்டுப்பாட்டு கருவிக்கு கீழால 3 கட்டுப்பாட்டு கருவி இருக்குது. ஒன்று துணைநில் வைப்பு வசதி வீதம், துணைநில் கடன் வசதி விகிதம், வங்கி வட்டி விகிதம் என்று 3 இருக்குது. அந்த 3ம் எப்படி ஆப்பரேட் ஆகும், எப்படி ஆப்பரேட் ஆக்கினா எங்களோட நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ண இயலும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எக்ஸாம்பிளோட மேத்தமெட்டிக்கலோட தெளிவாக நான் சொல்லி தந்தேன். 2வது தொகை ரீதியான கட்டுப்பாட்டு கருவி தான் ஒதுக்கீட்டு வீதம். எங்களுக்கு வரக்கூடிய வணிக வங்கிக்கு வரக்கூடிய கேள்வி வைப்புல ஒரு வீதம் நாங்க கட்டாயம் ஒதுக்கணும். டைம்ல உங்களுக்கு சொல்லி தந்தேன். கேள்வி வைப்பு உண்டா என்ன எதுக்கோணும் ஒதுக்குறதால என்னத்தை எதிர்பார்க்கிறான் அந்த ஒதுக்கீட்டு வீதத்தை மாத்துறதால இப்படி சென்ட்ரல் பேங்க் அந்த மொனிட்டரி பாலிசியினுடைய நோக்கத்தை அடையும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் மிக தெளிவாக எக்ஸாம்பிளோட சொல்லி காட்டினேன். அடுத்ததுதான் 3வது நடவடிக்கை தான் திறந்த சந்தை நடவடிக்கை. ஓப்பன் மார்க்கெட் பாலிசின்னு சொல்றோம். ஓப்பன் மார்க்கெட் பாலிசின்னா என்ன, அதுக்குள்ளுக்கு என்ன விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை நாங்க சென்ட்ரல் பேங்க் எப்படி மாத்தினா அந்த நோக்கத்துக்கு எப்படி ரீச் ஆகுவாங்க என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் எக்ஸாம்பிளோட தெளிவாக பேசினோம். 4வது கொள்கை கட்டுப்பாட்டு தொகை கட்டுப்பாட்டு கருவிதான் கழிவு விகிதங்களை மாற்றுதல். கழிவு விகித டிஸ்கவுண்ட் ரேட்டை மாத்துறது. இந்த கழிவீட்டு விகிதங்களை மாத்துறதுண்டா என்ன, கழிவீட்டு மீதங்களை மாத்துறதால கூட்டுறது குறைக்கிறதால சென்ட்ரல் பேங்க் எப்படி அவங்களோட நோக்கங்களை அடையிறதுக்கு இந்த கழிவீட்டு விகிதங்களை எப்படி மாத்துவாங்க என்று சொல்லக்கூடிய விஷயத்த செப்பரேட்டா எக்ஸாம்பிளோட தெளிவாக நாங்க பேசிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் பேசின விஷயம் சம்டைம் நீங்க ரெக்கார்டிங் பார்த்துட்டு ரெக்கார்டிங் பார்த்துட்டு டவுட் ஈகிறா கேளுங்க. ரெக்கார்டிங் பார்த்தவங்க ஏதாச்சும் டவுட் ஈகுதா? லைவ் கிளாஸஸ்ல ஜாயின் ஆனவங்க டவுட் ஈகுதா? இல்ல. மத்தவங்க ஓகே, பார்த்தவங்க டவுட் இல்ல. சரியா? அப்ப இவ்வளவு விஷயத்த பாத்திக்கிறோம். அடுத்தது பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவின்னு சொல்லி ஒன்று. இது பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவி. தொகை ரீதியான கட்டுப்பாட்டு கருவி பேசின மாதிரி பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவின்னு சொல்லி ஒன்றிக்குது. பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவின்னா என்னன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் அந்த மொனிட்டரி பாலிசி, ஆங்கிலத்தை சொல்லுவோம் மொனிட்டரி பாலிசி என்று, தமிழ்ல சொல்ல போனா நாணய கொள்கைன்னு சொல்றோம். அந்த நாணய கொள்கையினுடைய அல்டிமேட்டான டார்கெட் நாங்க சொல்லுவோம் இறுதி நோக்கம் தான் என்னன்னு சொன்னா நாட்டினுடைய விலை ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தணும். சிம்பிளா சொல்ல போனா நாட்டுல விலை கூடி குறையப்படாது, பிக்ஸான விலையாயிக்கணும். கோமக்கு பெய்த்து வந்தாலும் பார்த்த போறோம் விலை அதே மாதிரிக்கணும், எவ்வளவு வருஷம் போனாலும் ஓகே. அதே மாதிரி பண நிரம்பல்ல உறுதித்தன்மை ஏற்படுத்தணும். இந்த 2 நோக்கத்துக்காகவும் தான் மொனிட்டரி பாலிசி நாணய கொள்கை நடைமுறைக்கு வந்த. அப்ப நோக்கத்தை மட்டும் போட்டு வேலை எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வேலையோடு செய்யாட்டி அந்த வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்டார்டிங்ல தான் 2 வேலை செய்வான். ஒன்று கடன் ரீதியான கட்டுப்பாட்டு கருவி, அடுத்தது பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவின்னு பேசினோம். சாரி, தொகை ரீதியான கட்டுப்பாட்டு கருவி, பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவின்னு பேசணும். தொகை ரீதியான கட்டுப்பாடுகள் நான் சொன்ன 4 விஷயத்தை பேசினேன். 5வது ஒரே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் மீக்குது. அதை பேசிட்டு பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு விதிச்சதை பேசிட்டு எங்களோட இன்றைய தலைப்புக்கு நாங்க போனோம். ஒரு பாதுகாப்பு இறுதி தலைப்புக்கு நாங்க போவோம். யூனிட் 4 யூனிட் 3. ஓகே, இல்ல பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவிக்கு முன்னால தொகை ரீதியான சின்ன ஒரு கட்டுப்பாட்டு கருவி வேண்டியது. 5வது கட்டுப்பாட்டு கடனுக்கு கட்டுப்பாட்டு விதிக்கிறது என்று சொல்றோம். என்ன, கடனுக்கு கட்டுப்பாட்டு விதிக்கிறது. இது எங்களுக்கு பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவிக்கும் பேடிலும் இதுக்கு 2 கன்செப்ட் வர கடனுக்கு கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூட 2 விஷயம் வர. ஒன்று அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடு, அடுத்து பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடுன்னு 2 விஷயம் வர அந்த கடன் கட்டுப்பாட்டு கருவிக்கு கீழால. இந்த அளவு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவி நாங்க பேசி வந்தோமே 4 தொகை கட்டுப்பாட்டு கருவி அதுக்கு கீழால வரும். இந்த பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவி நாங்க பேச போறோமே பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவி அது அந்த தலைப்பு கீழால வரும். அப்ப இதுக்குள்ளுக்கு 2 தலைப்பு இருக்குது கடன் கட்டுப்பாட்டு கருவிக்குள்ளுக்கு. இந்த கடன் கட்டுப்பாடு என்றா என்னன்னு சொன்னா, இப்ப கடன்னு சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாகவே எப்ப நாங்க எடுப்போம், எங்களுக்கு ஒரு வேலை ஒன்று செய்யணும், வேலை செய்யறதுக்கான கம்ப்ளீட்டான பணம் என்கிட்ட இல்ல, சோ நான் இன்னொருத்தர்கிட்ட கம்ப்ளீட்டா யாருகிட்ட பணம் மேய்க்குதோ இல்லாட்டி யாருகிட்ட கூட பணம் மேய்க்குதோ அவர்கிட்ட நான் என்ன செய்வேன், எனக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு நான் பிறகு ரீசெட்டில்மெண்ட் பண்றேன் என்று சொல்லி எடுக்கிறது தான் கடன்.
இந்த கடன் வந்து பொதுவா நிறைய பேத்துல எடுக்க இயலும். உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா ஃப்ரெண்டு தருவாரு. உங்களோட பேரண்ட்ஸ்ட்ட கேட்டா பேரண்ட்ஸ் தருவாரு. உங்களோட டீச்சர்ஸ்ட்ட கேட்டா டீச்சர்ஸ் தருவாரு. உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சீகிறோ இவங்கள்ட்ட கேட்டா கடன் தருவாங்க. இந்த கடன்ட கட்டுப்பாட சென்ட்ரல் பேங்க் நடைமுறைப்படுத்துறல்ல. உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நீங்க எடுக்கக்கூடிய கடனைக்கு தானே. இந்த கடனுக்கான லிமிட்ட சென்ட்ரல் பேங்க் அத கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறல்ல. ஏன்டா அந்த கண்ட்ரோல் சென்ட்ரல் பேங்க்ட கையில இல்ல. ஏன்னா உங்களோட கண்ட்ரோல் சென்ட்ரல் பேங்க்ட கையில இருக்குதா? இல்ல. உங்களோட வருமானம் எவ்வளவு வரணும்? நீங்க எவ்வளவு கடன் குடுக்கணும் என்ற விஷயத்த சென்ட்ரல் பேங்கா தீர்மானிக்கிறான்னு கேட்டா இல்ல. மனிதர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய கடனுக்கு சென்ட்ரல் பேங்க் கட்டுப்பாடு விதிக்கிறல்ல. ஆனா சென்ட்ரல் பேங்க்குக்கு கீழால இருக்குமே வணிக வங்கிகள், சென்ட்ரல் பேங்க்குக்கு கீழால இருக்குமே விசேட வங்கிகள், இந்த வங்கிகள்ட்டயும் சிலவங்க என்ன செய்வாங்க? கடன்கள போயிட்டு கேட்பாங்க. இதத்தான் நாங்க யூனிட் 7ல தெளிவாக படிச்சிருக்கிறோம். வணிக வங்கியுடைய பிரதானமான நடவடிக்கையில் ஒரு நடவடிக்கை தான் சேமிப்பு. அடுத்த நடவடிக்கை தான் கடன். நாங்க போன கிளாஸ்ல பேசினோம். அப்ப அப்படி தனக்கு நிதி பற்றாக்குறை ஒன்று வரக்குள்ள பொதுமக்கள் போயிட்டு வணிக வங்கிகள்ட்ட போயிட்டு கடன் கேட்பாங்க. சோ அவங்க கடன குடுத்துட்டாங்கன்னு சொன்னா, வணிக வங்கிகள் கேட்கிற பட்சத்துல, வணிக வங்கிகள்ட்ட போயிட்டு பொதுமக்கள் அப்ளிகேஷன் போட்டு, அவங்க அப்ளை பண்ணி கடன எடுக்கிற பட்சத்துல, அந்த கடன் டைரக்ட்டாகவே அந்த பணமாக பொதுமக்கள்ட கையில போயிட்டு சேரும். அப்ப இந்த இடத்துல நீங்க எக்கனாமிக்லயும் படிச்சிருப்பீங்க. பிசினஸ்லயும் நான் சொல்லி தந்தேன். பண நிரம்பல் என்று சொல்லக்கூடிய விஷயம் அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும்? பண நிரம்பல் என்று சொன்னா சிம்பிளா பொதுமக்களோட கையில இருக்கிற பணம். அப்ப இந்த வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு கையில பணமாக குடுக்கக்குள்ள, கையில பணம் அதிகரிக்குமா இல்லையா? உதாரணமா நீங்க பேங்க்ன்னு வைங்களேன். என்ட கையில ரூ. 50 இருந்தா இதுதான் பண நிரம்பல். பொதுமக்கள் நான். என்ட கையில ரூ. 50 இருந்தா இதுதான் நாட்டுல பொது பண நிரம்பலாக கணிப்பீடு செய்றேன். அப்ப நான் உங்கள்ட்ட வந்து என் ரூ. 50 போதான்னு சொல்லி ரூ. 100 கடனோடு கேட்கிறேன். நீங்க எனக்கு ரூ. 100 கடன் தாரீங்க. இப்ப என் கையில ரூ. 50 இல்ல. ரூ. 150 இருக்குது. பொதுமக்கள்ட கையில கூடிய பணம், கையில இருக்கக்கூடிய பணம் அதிகரிச்சிக்குது. அப்ப இதுக்கு அர்த்தம் நாங்க சொல்லுவோம் பண நிரம்பல் அதிகரிப்புன்னு சொல்றோம். பண நிரம்பல் அதிகரிப்புன்னு சொல்றோம். பண நிரம்பல் அதிகரிச்சுட்டுன்னு சொன்னா, நாட்டுல பண்டங்கள், சேவைகளோட விலை அதிகரிக்க தொடங்கும். ஏன்னு சொன்னா, சாதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபாரினர்ஸ்ல இல்லாட்டி நல்ல சல்லி இருக்கக்கூடிய இடத்துல, பண்டங்கள், சேவைகளோட விலை எடுத்து பாருங்க. உதாரணமா கொழும்பு மாதிரி ஏரியா இல்லாட்டி, சாதாரணமா பிரபலமான நல்ல ஒரு பணக்கார ரிச்சஸ்ட் பார்ட்டிகள் இருக்கிற இடத்துல, சாதாரணமா சின்ன ஒரு பண்டம் எடுத்தாலும் பெரிய விலைக்கு சொல்லுவான். அப்படித்தானே? எக்ஸாம்பிள் ஒன் கோல்ட் ஃபேஸ்லாம் எடுத்து பாருங்க. சின்ன ஒரு பண்டம், சாதாரண ஒரு பண்டம். அந்த பண்டம் நாங்க வழமையா கடையில வாங்குறத விட, அந்த மாரி இடத்துல போயிட்டு வாங்கினா ஹை ரேட்ல சொல்லுவான். ஏனென்றா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்ட வருமானம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்ட கையில இருக்கக்கூடிய புழக்கத்துல இருக்கிற பணம் அதிகம். எந்த இடத்துல மக்கள்ட கையில புழக்கத்துல பணம் அதிகமாக இருக்குமோ, அந்த இடத்துல பண்டங்கள், சேவைகளோட விலையும் அதிகரிக்க தொடங்கும். மக்கள்ட கையில சல்லி இருக்குது. எவ்வளவு குடுத்தாலும் எவ்வளவு விலை வச்சாலும் வாங்குவான நம்பிக்கையில விலை அதிகமாகி போகும். விலை அதிகமானா, நான் எக்கனாமிக்ல சொல்றோம் பொதுவிலை மட்டம் அதிகரிப்பு. பொதுவிலை மட்டம் அதிகரிச்சா பணவீக்கம் வந்துடும். அப்ப இந்த பணவீக்கம் வாரத்துக்கு ஃபவுண்டேஷன் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிச்சு? அந்த பேங்க்ஸ் கடன் குடுத்ததிலிருந்து ஸ்டார்ட் ஆகிச்சு. அப்ப பொதுவிலை மட்டத்த கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த நிதி முறைமையினுடைய பொதுவிலை மட்டத்த கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த நாணய கொள்கையினுடைய நோக்கம் என்றா, சரியா பார்த்தா சென்ட்ரல் பேங்க் எங்க கைய வைக்கோணும்? பண்டங்கள் சேவையோட விலையிலயா? இல்ல. விலை கூட்டுறதுக்கு காரணமாக இருந்த அந்த பேங்க்ஸ் குடுக்கிற கடன்ல தான் கைய வைக்கோணும். அப்ப இந்த கடன கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாங்க சொல்றோம், அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம். அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடு. கடன் குடுக்கக்கூடிய அளவ இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் சில அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடு. இதுக்கு 2 வேலை செய்வாங்க. இதுக்கு 2 வேலை செய்வாங்க. இந்த 2 வேலை தெளிவா கைட்ல தந்திருக்கிறான். எக்ஸாம்பிள் மட்டும் தான். அது எப்படி ஆப்பரேட் ஆகும் என்று கைட்ல தந்தில்ல. சரி, அதனால ஆப்பரேட் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் பென்சில சரி நோட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுல முதலாவது விஷயம் தான் நான் கைட்லைன் உங்களுக்கு டியூ டைம் பிறகு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணிட்டு உங்களுக்கு டியூட்ட பார்த்து எனக்கு கிளியராக விளங்கும். அதுல முதலாவது கடன் கட்டுப்பாட்டு கருவியில முதலாவது தொகை ரீதியான கடன் கட்டுப்பாடுல செய்யலுமான முதலாவது நடவடிக்கை தான் என்னன்னு சொன்னா, வணிக வங்கிகள்ட சொத்துக்கும் மூலதனத்துக்கும் இடையில சரியான ஒரு விகிதம் ஒன்றை மெயின்டெயின் பண்றது. என்ன? வணிக வங்கிகள்ட சொத்துக்கும் மூலதனத்துக்கும் ம் இடையில சரியான ஒரு விகிதம் ஒன்றை மெயின்டெயின் பண்றதுன்றது முதலாவது காரணியாக எனக்கு எடுக்க இயலும். சரியா?
இல்லாட்டி ஆக குறைந்த விகிதமுடைய நிர்ணயம் செய்யறதுன்னு சொல்லுது, ஆக குறைந்த விகிதமுடைய நிர்ணயம் செய்யறேன்னு சொல்லுது முதலாவது காரணம் உண்டாக சொல்லலாம். அப்ப இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா உண்டீக்குதா? வணிக வங்கிகளோட சொத்துக்கும் மூலதனத்துக்கும் இடையில குறைந்த ஒரு விகிதம் ஒன்றை நடைமுறைப்படுத்துறதால எப்படி அவங்க கொடுக்கிற கடன்ல ஒரு கட்டுப்பாடு வரும்னு சொல்லி ஒரு ஐடியா ஆகிக்குதா யாருக்காச்சு? எப்படி இது ஆப்பரேட் ஆகும்? ஏன்னா இந்த விஷயம் கையாளுறதுக்கு சென்ட்ரல் பேங்க் அல்டிமேட்டான டார்கெட் அந்த வணிக வங்கிகளால பொதுமக்களுக்கு கொடுக்கிற கடன் குறையணும், கடன் குறைஞ்சி பொதுமக்கள்ல கையில் இருக்கிற பணத்துடைய அளவு குறையணும், குறைஞ்சி பண்டங்கள் சேவைகளோட விலை மாற்றம் இல்லாம விலை ஸ்திரத்தன்மை அடையணும். இதுதான் டார்கெட். அப்ப அந்த விலை ஸ்திரத்தன்மை அடையிறதுக்கு தான் இவங்க இந்த கருவியை யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த கருவி எப்படி ஆப்பரேட் ஆகும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இதா? இந்த வணிக வங்கிகளை கூட சொத்துக்கும் மூலதனத்துக்கும் இடையில குறைந்த ஒரு விகிதத்தை நிர்ணயம் செய்யறதால யாராச்சு? குயிக்கா சொல்லுங்க. ஐடியா நீக்கிறேன் ஐக்கன்னு போடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு போடுங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியும் என்றா தெரியுமென்று போடுங்க. செய்மக்கு ஐடியா உண்டு இல்ல. மத்தவங்களுக்கு நான் பேசுறது மத்த எல்லாத்துக்கும் கிளியர் தானே? நோ ஐடியா. ஓகே. சங்கவிக்கு ஐடியா உண்டு இல்ல. ம். ஓகே. அப்ப நான் ரிமூவ் பண்ணியேன். அம்னா ரிப்ளை இல்ல, ஹனா ரிப்ளை இல்ல, இமாதா ரிப்ளை இல்ல, ஃபர்ஸ்ட் ரிப்ளை இல்ல, மற்ற அம்னா ரிப்ளை இல்ல, சாலிமா ரிப்ளை இல்ல, சஃபியா ரிப்ளை இல்ல. ஏன்னா நீங்க ரிப்ளை பண்ணாட்டு எங்களுக்கு செய்ய கஷ்டமே. இது ஆன்லைன் கிளாஸே. நானும் நோன்பு பிடிச்சிட்டு தான் செய்யறேன், உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த கிளாஸை கேன்சல் பண்ணலாம்னு தான் இந்த சோம் இல்ல பேசிக்கொள்ளையில ஓ லெவல் கிளாஸ் ஒன்று இருக்கும் போதே இருந்து அவங்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு பேமெண்ட் பண்றது 1500. உங்களோட மந்த்லி பேமெண்ட் 1500. ஓ லெவல் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 1500 பே பண்றாங்க. இப்போ நான் அந்த கிளாஸை முட்டை இன்றைக்கு கூட கிளாஸ் சுட்டி பேசிக்கொள்ளலானால அப்படி கூட நீங்க ஐடி ரிப்ளை ஒன்று தராட்டி செய்யறது கஷ்டம். நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்றீங்களோ இல்லை எனக்கு தெரியா. அப்படி இல்லாட்டி நான் ரிமூவ் பண்ணி போட்டேன் நீங்க ரிப்ளை ஒன்று தராட்டி. சரியா? இதுக்கப்புறம் ரிப்ளை ஒன்று தர நான் ரிமூவ் பண்ணி போட்டேன். அதோட விருப்பம் கிளாஸஸ் கண்டினியூ பண்றா இல்லையான்னு சொல்லி. ஓகே. ஓகே. ஐடியா உண்டு இல்ல. உங்களுக்கு செட் போடாட்டி கஸ்டமர் சொன்னா மொய் கன்வெர்ட் பண்ணது கஸ்டமரா செட்ல சார் ரிப்ளை பண்ணிடு. சரியா? அப்ப மத்த கிளாஸஸ்ல வந்து எக்கனாமிக் கிளாஸ்னா ஆன்சர் கேட்ட உடனே சட்டப்பட்ட தரப்பட ஆன்சர் ஃபுல்லா வந்துடும். எக்கனாமிக் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யணும். ஜூம் தானே டிரெக்ட் ஆகிக்கிறேன்னா உங்களுக்கு விளங்கினா இல்லையான்னு சொல்லி பாக்கிடும். அப்படியும் இல்லாம நான் சும்மா நோ புடிச்சுக்கொண்டு ஏன் ஸ்கிரீன் நான் முகத்தை பார்த்துக்கொண்டு காய்ச்சிக்கிறேன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு. அதனால நிறைய பேர் ஈக்கிறாங்க கிளாஸஸ்க்கு. அது இஷ்யூ டீல் எனக்கு உலகில் நான் ரிமூவ் பண்றது அந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு தேவையான சொன்னா ஈகேலும் அப்படி இல்லாட்டி கேஸ் உண்டு இல்லை. ஓகே சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் தெரியாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன் தெரியாட்டி தெரியான்னு சொல்றது ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. சிம்பிளா ஈஸியா விலங்கடிக்கலுமான விஷயம் தான் நான் அடிக்கடி சொல்றேன். இது ராக்கெட் சயின்ஸ் ஒன்று இல்ல. ஈஸியாவே உங்களுக்கு விலங்கடிக்க இயலும். இப்ப வணிக வங்கிகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல வணிக வங்கிகள் மூலதனம் உங்களோட அக்கவுண்டிங் படிச்சுக்கிறீங்க தானே? இல்ல யார் அக்கவுண்டிங் எடுத்துக்கிறீங்க? அக்கவுண்டிங் எடுத்து இல்லாதவங்க யாரு சரிக்கிறீங்களா? அக்கவுண்டிங் எடுத்து இல்லாதவங்க இல்ல எல்லாமே அக்கவுண்டிங் எடுத்துக்கிறீங்க. ஓகே. அப்ப அக்கவுண்டிங் எடுத்திருக்கிற சுட்டி ஓகே நீங்க அக்கவுண்டிங் எடுத்திருக்கிறீங்க. அக்கவுண்டிங் எடுத்திருக்கிற சுட்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியுமாயிருக்கும். சொத்து பொறுப்பு மூலதனம் என்றா என்னன்னு தெரியுமாயிருக்கும். இந்த ஐடியா ஆரம்ப ஐடியா உங்களுக்கு கிளியரா? சொத்து பொறுப்பு மூலதனம்னா என்னன்னு சொல்லி
யாருக்காச்சும் அதுல டவுட் சொத்து பொறுப்பு மூலதனம் எனக்கு என்னன்னு தெரியா? அப்படின்னு ஒண்ணுமில்ல தானே, சிம்பிளா தெரியும் தானே சொத்து பொறுப்பு மூலமா என்னன்னு. ஓகே சரியா. சொத்துன்னு சொன்னா சிம்பிளா அவங்களோட கையில அவங்களுக்காக வேண்டி இருக்கிற விஷயத்தை நாங்க சொல்லுவோம் சொத்துன்னு சொல்றோம். அவங்களுக்காக வேண்டி இருக்கிற விஷயத்தை நாங்க சொல்றோம் சொத்துன்னு சொல்றோம். உதாரணமா எனக்கு இதாய் டிஷர்ட் உடுத்திக்கிறேன் தானே, இது என்ன சொத்து. எனக்கு வேணுமெண்டா வெட்டையிலும் எனக்கு வேணுமெண்டா கலட்டிலும் ஓண்டி விஷயம் செய்யலும். இது அவங்களோட சொத்து. அவங்களுக்கு ஓண்டி விஷயம் வேணுமெண்டா இன்னொருக்கு தானம் குடிக்கையிலும் ஓண்டி விஷயத்தை செய்யலும். இதுக்கு நாங்க சொல்றோம் சொத்துன்னு சொல்லுவோம். அவங்களோட கண்ட்ரோல் கீழ அழிக்கிறது. அவங்களோட பொறுப்பு உண்டா அந்த விஷயத்தை இன்னொருத்துக்கிட்ட எடுத்து பாரு. இவங்களுக்கு நினைச்சமா அந்த விஷயத்த யூசேஜ் பண்ணேலாம். இதே டிஷர்ட்ட நான் இன்னொருத்தர்கிட்ட எடுத்திருந்தா எனக்கு வெட்டையில அவன் அனுமதி இல்லாம. இன்னொருத்தர்கிட்ட எடுத்திருந்தா அவன் அனுமதி இல்லாம நான் இன்னொருத்தனுக்கு ரெண்டுக்கு கொடுக்கலாம். இதுக்குதான் நாங்க சொல்றோம் பொறுப்புன்னு சொல்றோம். இது ரெண்டையும் சேர்த்ததுதான். இது சொத்திலிருந்து பொறுப்பை கழிச்சு எங்களுக்கீண்டி பேலன்ஸ் ஆகிக்கிறதுக்கு தான் நாங்க சொல்றோம் மூலதனம் சொல்றோம். எக்ஸாம்பிள் வைங்களே, இந்த டிஷர்ட்ல முக்காவாசி 2000 பெய்த்தன இருப்புமே. நான் 1000 கொடுத்திருக்கிறேன். 2000 டிஷர்ட் எனக்கு ஈக்குது. நான் கடைக்காரனுக்கு 1000 கொடுக்க ஈக்குது. இப்ப டிஷர்ட்ட சொத்து ஏண்ட டிஷர்ட் வந்து ஏண்ட கண்ட்ரோல்ல தான் நீக்கி. இதனால மொத்தமா 2000 என்ன டிஷர்ட்னு சொல்லி காட்டேலும். ஆனா 1000 அடுத்தவனை கடன் கொடுக்க ஈக்குது. இது பொறுப்பு கீழ வரும். 1000 கழிச்சு எனக்கீண்டு சொந்தமாயிக்கிறதான டிஷர்ட் பாட்டு உண்டு. அந்த 1000க்கு தான் நாங்க சொல்ற மூலதனம் என்று சொல்றேன். இந்த 1000க்கு நாங்க சொல்ற மூலதனம் என்று சொல்றேன். இப்ப வணிக வங்கிகளுக்குன்னு சொல்லி நிறைய சொத்துக்கள் இருக்குது. நீங்க எக்கனாமிக் படிச்சிருந்தா தெரியும். உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடீஸ்ல அவ்வளவு விஷயம் வாரல்ல. வணிக வங்கிகளோட சொத்துக்கள் என்னன்னா, வணிக வங்கியோட பொறுப்புகள் என்னன்னு சொல்லி பிசினஸ் ஸ்டடீஸ்ல கேட்கிறதெல்லாம் நான் எக்கனாமிக்ல கேட்பேன். அப்போ வணிக வங்கிகளுக்கு ஈண்டி ஈக்கக்கூடிய அமௌண்ட்ல சொல்லுவோம் சொத்துன்னு சொல்றோம். வணிக வங்கி இன்னொருத்தருக்கிட்ட எடுத்த அமௌண்ட்டுக்கு நாங்க சொல்றோம் பொறுப்புகள்னு சொல்றோம். சொத்திலிருந்து பொறுப்பு கழிச்ச மூலதனம் என்று சொல்றோம். இப்ப வணிக வங்கிகள் கிட்ட ஈக்கக்கூடிய மூலதனத்தையும் விட மேம்பாடு அடைஞ்ச சொத்து தெளிவா விளங்கிடுங்க. மூலதனத்தையும் விட ஒரு வணிக வங்கிக்கு ஹை ரேட்டடா சொத்தொண்ட மெயின்டைன் பண்ண இயலுமெண்டா அந்த வணிக வங்கிக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் வைங்களே, வணிக வங்கிகளுடைய மூலதனம் 2000 உண்டு ஈக்குது. அந்த வணிக வங்கி தண்ட சொத்து எடுத்தா 10,000 சொத்து மெயின்டைன் பண்றாங்க. ஆனா மூலதனம் 2000 எடுசன்னா அந்த வணிக வங்கிக்கு 8000 என்று சொல்லக்கூடிய அமௌண்ட் கடன் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து கூடும். இதுதான் பொதுவான தியரி. சரியா? இது வந்து பொதுவான தியரி தான். மூலதனத்தையும் விட தனக்கு அதிகமா ஈக்கக்கூடிய சொத்த இன்னொரு கடன் தரப்பினருக்கு இல்லாட்டி யாராச்சும் கடன் கேட்டு வாரான் என்று சொன்னா அவனுக்கு கடன் கொடுக்கக்கூடிய இயலுமை வணிக வங்கிக்கு ஈக்கும். குறைஞ்சத மூலதனத்தை விட கூட்ட அமௌண்ட் எவ்வளவு ஆகுதோ அதை கடன் கொடுக்க இயலும். அப்ப இந்த அமௌண்ட் அதிகமாக 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 உதாரணமா மூலதனம் 2000 சொத்து 12,000 மூலதனம் 2000 சொத்து 20,000 அப்படி இந்த டிஸ்டன்ஸ் கூட கூட இந்த விகிதம் கூட 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 கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கூடிட்டு 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 போகும். என்ன உதாரணமா மூலதனம் 2000 வைக்குது சொத்து 2 லட்சம் மீகுதுண்டா 1,98,000 சொத்து அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஈக்கும். இப்ப இந்த ஆற்றலை குறைச்சாதான் இவங்க கடன் கொடுக்கக்கூடிய அளவை நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டினாதான் பொதுமக்களுக்கு பணம் போற அளவு நிற்கும். நின்றாதான் பண்டங்கள் சேவைகளோட விலை மாற்றம் நின்று விலை ஸ்திரத்தன்மை அடையும். இந்த விலை ஸ்திரத்தன்மை அடையணும் என்றா சென்ட்ரல் பேங்க் என்ன செய்ய யோசிப்பான்? இந்த கெப்ப இந்த விகிதத்தை குறைச்சேன்னு சொன்னா இவங்களால கடன் கொடுக்க ஏழுமான வசதி எங்களை கண்ட்ரோல் பண்ண ஏழும் ஒரு முடிவுக்கு வருவான். அப்ப இத கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்குத்தான் நாங்க சொல்றோம் மூலதனம் சொத்து என்பவற்றுக்கு இடையிலான விகிதத்தை குறைஞ்சளவுல மெயின்டைன் பண்றேன்னு சொல்றேன். இவங்க ரெண்டு பண்ண கெப்ப குறைஞ்சளவுக்கு மெயின்டைன் பண்றது. உதாரணமா 2000 சொத்திக்குது 2000 மூலதனம் இருக்குது 3000 சொத்திக்குதுன்னு வைங்களே, அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குறைவு. ஜஸ்ட் ஒரு 1000க்கு தான் கடன் கொடுக்கல. 2000 சொத்து மூலதனம் இருக்குது 2 லட்சம் சொத்திக்குதுன்றதான் அதிகமாக கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கூடைக்கும். ஆனா வணிக வங்கிக்கு ஆற்றல் இருந்த உடனே கடன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கடனால தான் வட்டின்னு சொல்லக்கூடிய வருமானம் வரும். மத்தபடி வருமானம் வரத்துக்கான ஏற்பாடு அவங்களும் செஞ்சு கொள்ளணும் தானே. இது நாங்க போன யூனிட் 7ல படிச்சோம். வணிக வங்கின்னு சொல்றது 2 நோக்கத்துக்கு கீழால இயங்கிட்டு போகும். ஒன்று கடன் ஒன்று திரவத்தன்மை, அடுத்து வந்து லாபத்தன்மை. அப்ப லாபத்தை உச்சப்படுத்தணும் என்றா லாபம் வரக்கூடிய வேலைகளை செய்யணும். அதுல ஒரு வேலை தான் கடன் கொடுக்கிறது. சோ கடன் கொடுக்கக்கூடிய வேலைய இவங்க கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தா பொதுமக்கள்கிட்ட பணம் போற அளவு அதிகரிச்சுட்டு இருக்கும்.
அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. அந்த விகிதத்தை இவங்க என்ன செய்வாங்க? கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சொத்துக்கும் இந்த மூலதனத்துக்கும் மிகக்கூடிய விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணினா கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் கண்ட்ரோலுக்கு கீழ வரும். மைனா அப்ப இது ஒரு கடன் கட்டுப்பாட்டு கருவியா இல்லையா? கடனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கருவியா யூஸ் பண்ண இயலுமா இயலவா என்று கேட்டா டிரெக்டாகவே இயலும். அப்ப இப்படி யூஸ் பண்ணி கடன்ட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாட்டுல மக்கள கையில போகக்கூடிய பணத்துல அளவை கண்ட்ரோல் பண்ணி பொது விலை மட்ட மாற்றத்தை ஸ்திரத்தன்மை அடைகிறதுக்கு வைப்பாங்க. இதுதான் சென்ட்ரல் பேங்க் அல்டிமேட்டான டார்கெட். இது கிளியரா உங்களுக்கு? ம். குறைந்த விகிதம் தீர்மானிப்பு கிளியரா இல்லாட்டி நோட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சஃபியா கிளியர். மத்தவங்க? அம்ன கிளியர். கிளியர் இல்லாட்டி உனக்கு தாராளமா சொல்லேலும். எக்ஸ்பிளைன் பண்ணது பெரிய விஷயம் உண்டு இல்ல. சரி எகைன் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே அது விஷயம் உண்டு இல்ல. சாலிமா கிளியர். ரிப்பீட் சொல்லுங்க. ஓகே. ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி சொல்றேன். சரியா? ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி சொல்றேன். சாரி. சரி உங்களுக்கு ஒயிட் போர்ட் கிளியரா விளங்குச்சா எல்லாத்துக்கும்? அது இஷ்யூ ஒன்று இல்லை. ஓகே. ஓகே விகிதம் என்று சொல்றது 1:2 2:1 சொல்றதுதான் விகிதம். விகிதம் என்றா என்னன்னு சொல்ல வாரன்னு கேட்கிறீங்க. 1:2 2:3 சொல்றேன். இதுதான் விகிதம் என்று சொல்றேன். இதுதான் விகிதம். ஓகே ஓகே நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வணிக வங்கிகள் தானே வணிக வங்கிகளினுடைய அல்டிமேட் வணிக வங்கிகள் சென்ட்ரல் பேங்க்ல இல்ல வணிக வங்கிகளுடைய நோக்கம் என்னண்டா தான் லாபத்தை முளைச்சிட்டு வரணும் சேம் டைம் திரவத்தன்மையும் பாதுகாக்கணும். இந்த விஷயத்த நாங்க யூனிட் 7ல தெளிவா பேசிட்டு வந்திருக்கிறோம். அப்ப லாபம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எப்ப வருமெண்டா ஒன்றோ மத்த மக்களுக்கு கடன் கொடுக்க கொள்ள அப்படி இல்லாட்டி மற்ற மக்களுக்கிட்டேக்கு இவங்க இது வைப்பு செய்ய கொள்ள இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சொத்துல இன்வெஸ்ட் பண்ண அதனூடாக தான் இவங்களுக்கு வருமானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வரும். சோ அந்த ஆற்றல் இவங்களுக்கு வந்த உடனே வைப்பு செய்யக்கூடிய ஆற்றல் வந்தனுவீங்களே இல்லாட்டி கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்தனுவீங்களே உடனே அடுத்த செகண்ட் வரைக்கும் வச்சுக்கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்க மாட்டாங்க. உடனே இன்வெஸ்ட் பண்ணி வருமானத்தை எடுக்க முயற்சி செய்வாங்க. சோ இதனால கடன் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆற்றல் வந்த உடனே கடனை மக்களுக்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட இந்த வட்டியை வருமானமாக எடுக்க முயற்சி செய்வாங்க. இப்ப சென்ட்ரல் பேங்க் அல்டிமேட்டான தாக்கம் என்ன? பண நிரம்பல கண்ட்ரோல் பண்ணணும். உதாரணம் இப்ப நாட்டுல பண நிரம்பல் கூடன்னு வைங்களே. நாட்டுல பண நிரம்பல் கூட பண்டங்கள் சேவைகளோட விலை கூட பெட்ரோலோட விலை கூட இந்த நிலைமை வரும் என்று சொன்னா இந்த நிலைமையை கண்ட்ரோல் பண்றதுக்கு பொதுமக்கள் தேக்கக்கூடிய மிகையான பணத்தை இவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி இல்லாட்டி பொதுமக்களுக்கு மறுவ போற பணம் கூடையா போகாம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த 2 வேலையில ஒரு வேலை செய்வாங்க. யாரு? சென்ட்ரல் பேங்க். இதுக்குத்தான் கடன் ரீதியான கட்டுப்பாட்டு கருவிகளை யூஸ் பண்றது. அந்த கடன் ரீதியான கட்டுப்பாட்டு கருவியில தொகை ரீதியான கடன் ரீதியான கட்டுப்பாட்டு கருவிக்கு கீழால ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு இல்லாட்டி ஒரு டூல் உண்டு. நாங்க சொல்றோம் டூல்னு சொல்றோம். ஒரு கருவி உண்டை யூஸ் பண்ணுவான். அந்த கருவிதான் வணிக வங்கிகளோட சொத்துக்கும் பொறுப்பு மூலதனத்துக்கும் இடையில குறைந்த விகிதம் ஒன்றை நிர்ணயம் செய்கிறது. குறைந்த விகிதம் ஒன்றை தெரிவு செய்யுது. எக்ஸாம்பிள் வைங்களே அது என்ன கன்செப்ட் சொன்னா இப்ப மூலதனம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு இருக்குது. நான் மூவண்ணா மட்டும் போடுறேன். இன்னைக்கு சொத்து இருக்குது. சரியா? விகிதம் என்று சொன்னா கட்டாயம் 2 டொட்டு வரும். சொத்து இருக்குது. பொதுவாகவே வணிக வங்கியை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஈக்கக்கூடிய மூலதனம் என்று சொல்லக்கூடிய சொத்தை வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த வணிகத்துக்கு என்ன செய்யலும் கடன் கொடுக்கறதுக்கு உபயோகிக்க இயலும். கடன் கொடுக்கறதுக்கு உபயோகிக்க இயலும். எக்ஸாம்பிள் இந்த வணிக வங்கிக்கு மூலதனம் ஈக்கிற எப்பவும் 2 மில்லியன் சேம் டைம் வணிக வங்கிக்கு எப்பவுமே சொத்து ஈக்கிறது 5 மில்லியன் சொல்லி 5 மில்லியன் சொத்து ஈக்குது. அப்ப 5 மில்லியன் சொத்து இருந்தேன்னு சொன்னா இந்த கெப்பாக இருக்கக்கூடிய 3 மில்லியன் அப்படியே இவங்களுக்கு என்ன செய்யலும்டா கடன் கொடுக்க இயலும். என்ன செய்யலும்? கடன் கொடுக்க இயலும். இந்த 3 மில்லியன் தான் கடனும் மக்கள்கிட்ட எடுத்த கடனும் தான். ஆனா அதை தனக்கு வைக்க வேண்டிய மூலதனத்தை மட்டும் கையில வச்சு கொண்டுட்டு மீதிய ஃபுல்லா கடன் கொடுக்க இயலும். அப்ப இந்த கெப் அதிகமாக 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 இந்த 2க்கு 3 சொல்லக்கூடிய கெப் அதிகமாக அதிகமாக அதிகமாக
இந்த அமௌண்ட்டும் கூடிட்டே தான் போகும். பாருங்க, உதாரணமா 2 மில்லியன் மூலதனம் மீக்குது. ஆனா சொத்து 6 மில்லியன் வைங்களே, 6 மில்லியன் வச்சா இன்னைக்கு கெப் 4. அப்ப 4 மில்லியன் இவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஈக்கும். அப்ப இந்த கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்த உடனே என்ன செய்வாங்க? லா ஆஃப் எதிர்பார்ப்புல பொதுமக்களுக்கு அதிகமாக கடனை கொடுப்பாங்க. பொதுமக்களுக்கு அதிகமாக கடன் கொடுத்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொதுமக்களோட கையில இருக்கிற பணத்துக்கு சிம்பிளா சொல்ற பேரு தான் மணி சப்ளை, பண நிரம்பல். அப்ப பண நிரம்பல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பண நிரம்பல் அதிகரிக்க ஆரம்பிச்சா பண்டங்கள் சேவைகளோட விலை ஏறிடும். நான் சொன்னதானே, மக்களோட கையில் அதிகமா சல்லிக்கிறேன்டா எவ்வளவு செலவழிச்சு சாமானை வாங்குறதுக்கும் ரெடி ஆகுவான். ஒரு பெட்ரோல் வைங்களே, இப்ப பெட்ரோல் வந்து மக்கள் என்ன செய்யறாங்க? மக்கள கையில சல்லிக்குது. இப்ப பஞ்சம் வரல, இன்னும் மக்கள் கையில சல்லிக்குது. பெட்ரோல் 1000 ரூபாய் வந்தாலும் 1 லிட்டர் கொடுத்து அடிச்செடுப்பான். அப்ப இந்த நிலைமை வர்றதுக்கு ரீசன் மக்கள கையில பணம் அதிகம். மக்கள கையில கூட பணத்தை குறைச்சிட்டோம்டா பண்டங்கள் சேவைகள் விலை கூடினா யாரும் எடுக்க மாட்டான். அப்ப விலை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்லி கீழே இறங்கும். யாருமே எடுக்காட்டி விலை கீழே இறங்கதான் இறங்கணும். அப்ப விலை வந்து உறுதித்தன்மை அடைகிறதுக்கான சான்சஸ் கூட. சோ இந்த நிலைமை ஏற்படுத்துறதுக்கு இவரை கண்ட்ரோல் பண்ணணும். இவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவர் உருவாகக்கூடிய இந்த மெத்தட கையை வச்சுட்டோம்டா கண்ட்ரோல் பண்ண இயலும்னு சென்ட்ரல் பேங்க் விலங்கெடுத்திக்கிறாங்க. இதனாலதான் இவங்க 2 பேருக்கும் மிகக்கூடிய இந்த விகிதத்தை கண்ட்ரோலிக்கிறத கொண்டு வராங்க. நீங்க சிம்பிளா யோசிங்க. மூலதனத்துக்கும் சொத்துக்கும் இடையிலே கூடிய விகிதம் அதிகரிக்க கொள்ள கடன் வழங்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் யோசிங்க. இது திங்க் பண்ணி இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமா? இதுக்குள்ளுக்கு வேறாச்சும் விஷயம் நாங்க மெட்ஸ் ரீதியா, மேத்தமெட்டிக்கல் ரீதியா, கால்குலேஷன் ரீதியா நாங்க மண்டே போடாம இந்த விஷயம் அதிகரிச்சா அவங்களுக்கு கூடும். எனது அவங்களோட பொலிசி தானே. சென்ட்ரல் பேங்க் இதைத்தான் சொல்றேன். இந்த விஷயம் நடந்தா இது நடக்கும்னு சொல்லி. அப்ப சென்ட்ரல் பேங்க் சொல்லக்கூடிய விஷயத்துல நாங்க லாஜிக்கலா திங்க் பண்ண போனோம்னா எங்களுக்கு இஷ்யூ ஆகிடும். ஏன்னா அவன் இந்த விஷயத்த மெயின்டைன் பண்றவன் பொலிசி படி. இவங்க இந்த விகிதம் அதிகரிக்க போல இங்க கொடுக்க ஏழுமான கடன் அதிகரிக்கும். கடன் அதிகரிச்சா மணி சப்ளை அதிகரிக்கும். மணி சப்ளை அதிகரிச்சா விலை மாற்றம் அடையும். சரியா? அப்ப இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்டா இந்த கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும். அதாவது ஒன்றுக்கு ஒண்டிக்குன்னு சொல்லி ஒரு மூலதனத்துக்கும் குறைந்த விகிதம் ஒன்றுக்கு ஒண்டிக்குது. மூலதனமும் ஒண்டிக்குது. அதே அளவு தான் சொத்தும் மிகுதுண்டா. இப்ப கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அவங்கள்ட்ட இல்ல. ம் கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அவங்கள்ட்ட இல்ல. சோ இந்த டைம்ல இந்த அளவையும் கண்ட்ரோல் பண்ணக்குள்ள கடன் போகக்கூடிய பொதுமக்களுக்கு போகக்கூடிய அளவு குறைஞ்சிடும். அப்ப மணி சப்ளை புதுசா மக்களோட கைக்கு போகாது குறைஞ்சிடும். பண்டங்கள் சேவைகளோட விலை மாற்றம் அடைகிறது இல்லாம ஆகிடும். ஓகே, இது கிளியரா உங்களுக்கு இன்னொட்டி விளங்கப்படுத்தணுமா? ம் டவுட் கேட்டவங்க? ம் அம்னா கிளியரா? அம்னா கேட்டீங்க, வேற யாரு கேட்டீங்க? சாலிமா கிளியரா? ஷைமா கிளியரா? கிளியர் தானே? ஓகே, டவுட் கேக்குறேன்னா உங்களுக்கு இன்னொட்டி கேளும். இது வந்து முதலாவது கட்டுப்பாட்டு கருவி. இது தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவியில இது ஒரு முக்கியமான கடன் கட்டுப்பாட்டு கருவி தான் தொகை ரீதியான கடன் காட்டு கருவிகள் அல்லது அளவு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவியில. இன்னொரு கடன் கட்டுப்பாட்டு கருவி இது அளவு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவியில நாணய கடிதங்கள் நாங்க வழங்க கொள்ள வைப்பு செய்ய வேண்டிய குறைந்த விகிதத்தை தீர்மானம் செய்தல் என்று சொல்லி. சரியா? இது முதலாவது கட்டுப்பாட்டு கருவி. கடன் கொடுத்தல்ல தெளிவா வழங்கெடுக்கணும். நான் திருப்பி உங்களுக்கு இந்த கிளியர் இல்லாத தன்மை உங்கள்ட்ட ஈக்குமெண்ட் சொன்ன கிளியர் பண்றதுக்காக வேண்டி சொல்றேன். நாங்க இதுவரைக்கும் பேசின விஷயம் மொனிட்டரி பாலிசிக்கு ஒரு நோக்கம் ஈக்குது. நாணய கொள்கைக்கு ஒரு நோக்கம் ஈக்குது. நோக்கத்தை மட்டும் வச்சு வேலை நோக்கத்துக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். வேலைத்தான் என்னன்னு சொன்னா கட்டுப்பாட்டு கருவிகளை யூஸ் பண்ணுவான். கண்ட்ரோல் டூல்ஸை பயன்படுத்துவான். அந்த கண்ட்ரோல் டூல் 2 வகைப்படும். ஒன்று தொகை ரீதியான கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு கருவி, அடுத்து பண்பு ரீதியான கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு கருவி. இந்த தொகை ரீதியான கட்டுப்பாட்டு கருவியில தான் நாங்க வைப்பு வீதங்களை பேசினோம். கொள்கை ரீதியான வட்டி வீதம், அதே மாதிரி திறந்த சந்தை நடவடிக்கை, அதே மாதிரி சட்ட ரீதியான ஒதுக்கம், கழிவீட்டு விகிதங்களை மாற்றுதல் சொல்லக்கூடிய விஷயத்தை பேசணும். அதை கீழால வரக்கூடிய இன்னொரு கன்செப்ட் தான் கடன் கட்டுப்பாட்டு கருவிகள்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த கடன் கட்டுப்பாட்டு கருவிகள்ல 2 இருக்குது. ஒன்று அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடு, பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு. இந்த பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவி தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக எங்களுக்கு எடுக்கலும். இந்த விஷயத்துக்கு எக்ஸாம்பிளாக எடுக்கலும். இந்த அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடுல ஒரு உதாரணம் தான் இப்ப நாங்க பேசினது வணிக வங்கிகள சொத்துக்கும் மூலதனத்துக்கும் இடையில குறைந்த விகிதத்தை மெயின்டைன் பண்றது. 2வது உதாரணம் தான் நாணய கடிதம் வழங்க கொள்ள வைப்பு செய்ய வேண்டிய குறைந்த அமௌண்ட்டை நிர்ணயம் செய்யறது.
இது கிளியரா உங்களுக்கு ப்ரொசீஜர்? பாடம் போற மெத்தட் கிளியரா? டவுட் இருக்குதா? ஓகே, கிளியர். சரிதான். இப்படி டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. அப்ப 2வது கருவிதான் நாணயம் கடிதம் வழங்கும் போது வைப்பு செய்ய வேண்டிய குறைந்த அமௌண்ட்டை நிர்ணயம் செய்து. நாணய கடிதம் என்றா என்ன? யாருக்கு தெரியும்? நாணய கடிதம் என்ன சொன்னா? இதுக்கு முதல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் நாணய கடிதத்தை. நாணய கடிதம் என்றா என்ன? யூனிட் 7லயும் நாணய கடிதம் டிஸ்கஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு யூனிட் 7ம் இப்ப பாடம் பெய்திட்டு அணைக்குது. நான் லாஸ்டா வணிக வங்கிகளுடைய பிற சேவைகள்ல ஒரு சேவையா நாங்க பேசினோம். நாணய கடிதங்களை வணிக வங்கிகள் வழங்கும் என்று யூனிட் 7ல நாங்க பேசினோம். அந்த டைம்ல சொல்லி தந்தேன் நாணய கடிதம் என்றா என்னன்னு சொல்லி. சொல்லுங்க இப்போ நாணய கடிதம் என்றா என்ன? லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்று சொல்றோம் ஆங்கிலத்துல. எல்சி அப்படின்ற அர்த்தம் என்ன? லெட்டர் ஆஃப் கிரெடிட் தெரியாட்டி தெரியானுங்க போய்க்கா. சர்வதேச கொடுக்கல் வாங்கல் போது பயன்படுத்தப்படுற ஒரு ஆவணம். ஓகே. சர்வதேச கொடுக்கல் வாங்கலின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடுப்பனவு முறைக்கு தான் நாங்க சொல்றோம் நாணய கடிதம் என்று சொல்றோம். சிம்பிளா சொல்ல போனா ஒரு கொடுப்பனவு முறைமை. ஏனைய நாடுகளோட வர்த்தகம் செய்யும் போது பேங்க்ல இருந்து கொடுக்கிற ஒரு ஆவணம். வெரி குட். சரி, பேங்க்ல இருந்து கொடுக்கிற ஒரு ஆவணம் என்று சொல்லலாம். சிம்பிளா நாணய கடிதம் என்று சொன்னா என்னண்டா, சிம்பிளா எப்பவுமே நீங்க உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நீங்க, இது யாரு? ஏன்னு சொல்லக்கூடிய நீங்க. சரி, ஏன்னு சொல்லக்கூடிய ஆள் நீங்க. இது நீங்க. விட்டுறீங்க. இந்த ஏன்னு சொல்லக்கூடிய ஆள் நீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க இப்ப? ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு இருக்கிறீங்க. எங்க இருந்து கொண்டு இருக்கிறீங்க? ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு பொருள் எடுக்கணும்னு ஆசைப்படுற எக்ஸாம்பிள் எப்பவுமே இப்ப கூடியா இன்னும் ஒரு 1 மந்த்ல உங்களுக்கு தமிழ் சித்தாண்டு புத்துரை வருது. இன்னும் ஒரு 18 நாள்ல இன்ஷால்லா ரமலான் ஃபெஸ்டிவல் வருது. சோ இதனால ஒரு ட்ரிப் கொண்டு போகணும் என்ற ஒரு பிளான்ல நல்ல ஒரு ஷூ ஒன்று எடுக்கணும். இல்ல நீங்க ஒரு ஷூ கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணணும். கஸ்டமர் கூடிய ஷூ கேட்டு வருவான் என்று சொல்லிட்டு குறைஞ்ச விலை ஷூ எங்க நீக்கிறேன் தேடிக்கொண்டு பார்க்க கொள்ளதான் நீங்க நியூஸ்ல பாக்குறீங்க, மேகசின்ஸ்ல பாக்குறீங்க, விளம்பரங்களை பாக்குறீங்க, நிறைய இடத்த செக் பண்ணி பாக்குறீங்க. பார்த்த பிறகு சைனால ஒரு கம்பெனி ஒன்று இருக்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. என்னைக்குது? ஷூ கம்பெனி ஒன்று இருக்குது. குறைஞ்ச விலைக்கு உலகத்துல எங்க போய்த்தாலும் அந்த விலைக்கு ஷூ எடுக்க இயலா. வெப்பமே 5000க்கு நீங்க விற்க வேண்டிய ஷூவை உங்களுக்கு 300க்கு தாரான், 300க்கு தாரான். அப்ப இவ்வளவு லாபம், கொள்ள லாபம், 4700 லாபம். சோ இப்படிப்பட்ட ஒரு லாபத்தை எடுக்கணும் என்றதற்காக வேண்டி சைனால அந்த ஷூ கம்பெனியோட கண்டெக்ட் நம்பர் நீங்க எடுத்துக்கொள்றீங்க. வெப்பமே அந்த சைனாலே கூட ஷூ கம்பெனியோட பேர் பி பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லி. என்ன? பி பிரைவேட் லிமிடெட். கடையோட பேர் பி பிரைவேட் லிமிடெட் வைப்போம். அப்ப இந்த பி பிரைவேட் லிமிடெட் நீங்க போய் வாங்க ஓணும்னு சொல்லி ஐடியா போடுறீங்க. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க எல்லா வகையான ஷூவும் இருக்கணும். என்ன செய்யணும்? எல்லா வகையான ஷூ, காலுக்கு போடுற ஷூ, கைக்கு போடுற ஷூ, இதெல்லாம் எல்லா வகையான ஷூவும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா போட்டு நீங்க பிளான் போடுறீங்க. ஒரு 1000 ஷூ அளப்பிப்போம், 1000 ஷூ வாங்குவோம்னு சொல்லி பிளான் எடுத்து போடுறீங்க. எத்தனை ஷூ வாங்குவோம்? 1000 ஷூ வாங்குவோம்னு பிளான் போடுறீங்க. 1000 ஷூக்கு 300 ரூபாய் படி எவ்வளவு காஸ்ட் போகும்? 3 லட்சம் போகும் ஸ்ரீலங்கா ருபீஸுக்கு. ஒரு ஷூ 300 தானே தாரேன்டா. அப்ப உங்களுக்கு ஒரு ஷூல 4700 லாபம் எடுத்துட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா 300க்கு ஷூவை விற்போம்னு சொல்லிட்டு சொல்லி 5000க்கு விற்போம்னு சொல்லிட்டு 300 ஷூவை நீங்க வாங்க போறீங்க. அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷூல பெரிய அளவுக்கு லாபத்தை எடுக்க இயலுமேன்ற ஒரு ஐடியால 300 1000 ஷூவை நீங்க 1700 நீங்க 1000 ஷூவை நீங்க 30,000க்கு, சாரி 3 லட்சத்துக்கு, 3 லட்சம் 300 அப்படி பார்த்தா 3 லட்சத்துக்கு வாங்க ஓணுமென்னு நீங்க பிளான் போடுறீங்க. 3 லட்சத்துக்கு வாங்குவோம்னு பிளான் போடுறீங்க. இப்ப உங்களுக்கு அதுக்கு அந்த ஷூ கம்பெனியோட ஓனர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்ட் கண்டெக்ட் நம்பரை மட்டும் தான் நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க. ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? குயிக்கா சொல்லுங்க. ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பேசாம பழகாம. ஓனர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க அவரோட பேசியும் இல்ல, பழகியும் இல்ல. ஜஸ்ட் கண்டெக்ட் நம்பர் மட்டும் தான் ஓனர் யாருன்னு தெரியுமா? சரியா?
இப்படி ஈக்கக்கொல அவ்வளோ பெரிய 3 லட்சம் என்று சொல்லக்கூடிய அமௌண்ட்டை அவர் சொல்றாரு, நீங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. உங்களோட ஷூவை அடுத்தண்டே நான் என்ன செய்றேன், இங்கிருந்து இம்போர்ட் பண்றேன், ஏற்றுமதி சாரி எக்ஸ்போர்ட் பண்றேன், ஏற்றுமதி செய்றேன்னு அவர் சொல்றாரு. நீங்க அவரோட பேச்சை நம்பி 3 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஷூ ஒன்று 300 தாரான் தான், அதுக்காக வேண்டி 3 லட்சத்தை நீங்க உடனே இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஒரு புத்தி சாதுரியமான ஒரு கஸ்டமர் ஆகிக்க போல செய்வீங்களா இப்படி? டெஃபினிட்டா செய்ய மாட்டீங்க. என்ன செய்ய மாட்டீங்க? 1500 யாராச்சும் ஒருத்தர் நீங்க ஆன்லைன்ல சாமான் போட்டிக்கிறீங்க. 1500க்கு சாமான் போட்டிக்கிறாரு. நீங்க 1500 சாமானையே 1000 தடவை கால் பண்ணி கேட்டுட்டு தான் நீங்க என்ன செய்வீங்க? சாமான பிளேஸ் பண்ணுவீங்க ஆர்டர. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. 3 லட்சத்த நம்பி போட மாட்டீங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள நீங்க 3 லட்சத்த போடுறதுக்கு ரெடி இல்ல. அவரு சாமான போடுவாரா உங்களுக்கு? 1000 ஷூ உடனே போடுவாரா? உங்க வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க ஹாஜியார் நீங்க அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவாரா? பி பிரைவேட் லிமிடெடால ஸ்ரீலங்கால பெரிய ஒரு கஸ்டமர் மாட்டிக்குது. 1000 ஷூ ஆர்டர் போடுறான். நாங்க வித்துக்கொள்றதே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சைனால. சோ 1000 ஷூ உடனடியே கேட்டிக்கிறேன். நீங்க நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறேன். நீங்க ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு சல்லியை போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாரா? இல்ல. அப்ப அவனும் சல்லி தர முதல் சாமான் தர ரெடி இல்ல. நீங்களும் சாமான் எடுக்கும் போது சல்லியை கொடுக்க ரெடி இல்ல. இப்படி இந்த சர்வதேச வர்த்தகம் நடக்குமா 2 பேத்துக்கும் இடையில? நீங்க சாமானம் சல்லியை கொடுக்குறோம் இல்ல, அவன் சாமான தாரோம் இல்ல. சர்வதேச வர்த்தகம் நடக்குமா? நடக்காது. அப்ப எப்படி நடக்க வைக்கிறது? நடக்க வைக்கிறதுக்கு தான் சப்போர்ட்டிவா பேங்க் வார யாரு? இவங்கள்ட்ட சார்பா இவங்களுக்கு ஒரு பேங்க் வருவாரு. இவங்களுக்கு சார்பா இவங்களுக்கு ஒரு பேங்க் வருவாரு. இவங்க 2 பேங்க்கும் என்ன பேங்க் ஆயிக்கும்? வணிக வங்கிகளாக இருக்கும். அப்ப இவர் ஒரு வணிக வங்கியில அக்கவுண்ட் வச்சுக்கிறார் எப்பவுமே. உதாரணமா HNB-ல ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கிறாரு. அப்ப HNB பேங்க்ல சொல்றாரு சிச்சுவேஷன. அப்ப HNB பேங்க் இவருக்காக வேண்டி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவாரு. எழுதி டைரக்டா இவருக்கு அந்த லெட்டரை கொடுக்கிறது இல்ல. அந்த லெட்டரை யாருக்கு கொடுப்பாங்க? இவருக்கு கொடுப்பாங்க. இந்த கொமர்ஷியல் பேங்க், இந்த வணிக வங்கி கொடுப்பாங்க. அந்த வணிக வங்கி யார்ட வங்கி? பி பிரைவேட் லிமிடெட் அக்கவுண்ட் வச்சிருக்கிற வங்கி. பி பிரைவேட் லிமிடெடுக்கு வேண்டப்பட்ட ஒரு வங்கி. சோ இந்த லெட்டர்ல என்ன ஈக்கும் சொன்னா, நீங்க சாமனை அனுப்புங்கோ, நாங்க சல்லிய தாரத்துக்கு உறுதிப்படுத்துறோம். ஒரு உத்தரவாதம், ஒரு வாரண்டி வந்து கொடுக்கிறோம். சாதாரண மனுஷன் வாரண்டி கொடுக்கறதை விட ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற மனுஷன் வாரண்டி கொடுத்தா எக்ஸெப்ட் பண்றோம் தானே. உதாரணமா நீங்க ஜொப்புக்கு போகக்கொள்ள, இல்லாட்டி நீங்க ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று எடுக்கக்கொள்ள, உங்களுக்கு செர்டிஃபைட் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவான். செர்டிஃபைட் ரிசல்ட் செர்டிஃபைட் என்ன சொன்னா, யாராச்சும் கிராம சேவகர், இல்லாட்டி ஒரு பிரின்சிபல், இல்லாட்டி ஒரு லொத்தாரிசு, அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரோட சீல் அடிச்சுக்கிறாரு இந்த ரிசல்ட்ஸ் உண்மைன்னு சொல்லி. அப்ப அப்படி அடிச்சா இந்த சீலுக்கு எக்ஸெப்ட் ஆகுது, இவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க, இது இந்த ரிசல்ட்ஸ் உண்மைன்னு சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்வாங்க. அதே சீல இல்லாம நீங்க உங்களோட சைன் அடிச்சு உங்களோட ரிசல்ட்ஸ கொடுத்தா, நீங்க 3A இல்ல, நீங்க எத்தனை A எடுத்தாலும் நீங்க A லெவல்ல போயிட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் நிக்காது, அங்க நம்ப மாட்டாங்க. அப்ப ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் கொடுத்தா உறுதியா ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி தான் இந்த கொடுக்கல் வாங்கல மெயின் பொசிஷன், மெயின் ரூல் இருக்கிறால் தான் வணிக வங்கி. சோ இப்படிப்பட்ட ஒரு வணிக வங்கியால இந்த வணிக வங்கி நான் உறுதிப்படுத்துற ஒரு லெட்டர் கொடுத்த உடனே இவர் சாமன் அனுப்புவாரு. அதுக்கு பிறகு அந்த சாமனுக்கு ஏத்த வெளியிட இந்த பேங்க்கு கொண்டு போய் இவர் வைப்பு செய்வாரு. ஏ வந்து 3 லட்சம் டிபாசிட் பண்ணுவாரு. அந்த 3 லட்சம் வந்து திருப்பி இந்த பேங்குக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அவர் வந்து இந்த பிக்கு டிரான்ஸ்பர் ஆகுவாக்கு, பிக்கு டிரான்ஸ்பர் ஆக்குவாங்க. நடுவுல சின்ன சின்ன சேவிஸ் சார்ஜஸ் விடுவாங்க. பட் இதுதான் நடக்கிற கான்செப்ட். அப்ப இதுல நாணய கடிதம் ஒண்ணு நான் போயிட்டு HNB பேங்க்ல கேட்க கொள்ள, பேங்குக்கு சம்டைம் எனக்கு சம்டைம் அக்கௌண்ட் ஒன்று இல்லாம இருக்கேன். HNB பேங்க்ல எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று இல்லாம இருக்கேன். நான் ஒரு வணிக வங்கியில அக்கௌண்ட் ஹோல்டராக இல்லாம இருக்கேன். அப்பயும் எனக்கு நாணய கடிதம் எடுக்கலும். நான் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரா தான் நீக்கிறேன். என் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0. அக்கௌண்ட்ல சல்லியே நான் லேசில போடுறல்ல. இப்படிப்பட்ட இடத்துல அவன் எந்த நம்பிக்கையில் எனக்கு தருவான்? 3 லட்சத்துல வாரண்டியை தருவானா? ஒரு நாளும் தரமாட்டான். பேங்க் ஆயிருந்தாலும் சந்தேகமான பார்வையில தான் பார்ப்பான். நான் சொல்லுவோம் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டினிசம் என்று சொல்றோம் ஆங்கிலத்துல. கொஸ்டினபிள் மைண்ட்ல தான் பார்ப்பான். நீ யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், ஜனாதிபதி மகனா இருந்தாலும் உங்களைய பார்க்கறது ஒரு கேள்விக்குறியா தான். அப்ப கேள்விக்குறியா பார்க்க போல எந்த இடத்துல உங்களுக்கு 3 லட்சத்துல உத்தரவாதம் கூட சார்பா கொடுப்பாங்க? கொடுக்கறதுக்கு ரெடியாக மாட்டாங்க. உங்ககிட்ட இது ஒரு அமௌண்ட்டை என்ன செய்வாங்க? ஆரம்பமா இனிஷியலாக நீங்க டிபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உதாரணமா கிளாஸ்ல வந்து மந்த் முடியும் போது ஃபீஸ் எடுக்கிறல்ல தானே. நீங்க சம்டைம் படிச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஃபீஸை கலெக்ட் பண்ணலாம். நான் உங்களோட வாரண்டிக்காக வேண்டி, என்ன சேஃப்டிக்காக வேண்டி நீங்க ஸ்டார்ட்ல நீங்க ஜாயின் ஆகக்குள்ளே பேமெண்ட் எடுக்கிறோம் தானே. இதே மாதிரி தான் அவங்க பேமெண்ட்டை ஸ்டார்ட்ல எடுத்துடுவாங்க. ஃபுல் பேமெண்ட் டைம் அல்ல, ஒரு குறித்த அமௌண்ட்டை.
அந்த அமௌண்ட் அதுக்குதான் நாங்க சொல்றோம் உத்தரவதிக்கப்பட்ட அமௌண்ட், ஆரம்ப வைப்புக்குரிய அமௌண்ட். அப்ப இந்த 3 லட்சம் தான் மொத்தமான அமௌண்ட்டா, 3 லட்சத்துல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க, நீங்க டிபாசிட் பண்ணுங்க எங்க அக்கௌண்ட்ல, அதுக்கு பிறகு நாங்க நாணய கடிதத்தை தாரோம், அதுக்கு பிறகு நாங்க நாணய கடிதத்தை தாரோம்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை பொருந்துவாங்க. அந்த அமௌண்ட் எக்ஸாம்பிள் 1 லட்சம் என்று சொல்லி அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே யாருடைய சொத்தாக இருக்கும், இந்த வணிக வங்கியினுடைய பொறுப்பாக இருக்கும். ஒரு வைப்பாக தான் பேசுவாங்க, அது ஒரு வைப்பாக தான் பேசுவாங்க, டிபாசிட்டாக தான் அதை கருதுவாங்க. அப்ப இந்த டிபாசிட்டுக்கும் இவங்களுக்கு என்ன செய்யலும், ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ கையில வச்சுக்கொண்டு மீதிய கடன் கொடுக்க இயலும். தெளிவா விளங்கிடுங்க. இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சுட்டு மீதி அமௌண்ட்டை இவங்க என்ன செய்யலும், கடன் கொடுக்க இயலும், கடன் கொடுக்க இயலும் பொதுமக்களுக்கு. இவங்க ஒரே அடிக்கே ஃபைனலா 3 லட்சத்தை வச்சுன்னு சொன்னா 3 லட்சத்தை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ண வேண்டி வந்திருக்கும். பட் நாணய கடித கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் போறதானே, அது வரைக்கும் இந்த ஆரம்ப பணம் இவங்கள்ட்ட தானே இருக்கும். அப்ப இவங்க தன்னை சேஃப்டிக்காக வேண்டிய ஒரு 20,000 வச்சுட்டு மீதி 80,000 பொதுமக்களுக்கு கடன் கொடுத்து வட்டி உழைக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த அமௌண்ட் அதிகமாக 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 எக்ஸாம்பிள் சென்ட்ரல் பேங்க் சொல்றான் 10% நீங்க எந்த வைப்பு வந்தாலும் கட்டாயம் வச்சுட்டு போங்கன்னு சொல்றான். இதுக்கு நாங்க போன கிளாஸ்ல பேர் ஒன்று சொன்னோம், சட்ட ரீதியான ஒதுக்க. அப்ப இந்த 10% இதுக்கும் பார்ப்பான், இந்த நாணய கடிதத்துல வைக்கப்பட்ட ஆரம்ப அமௌண்ட்டுக்கும் பார்ப்பான். பார்த்துட்டு 10,000 மட்டும் கையில வச்சுட்டு மீதி 90,000 அட்வான்ஸ பொதுமக்களுக்கு கடனாக கொடுப்பான், பொதுமக்களுக்கு கடனாக கொடுப்பான். பொதுமக்கள கைக்கு போற பணத்தினுடைய அளவு செப்பரேட்டாவே அதிகரிக்கும், டெபினிட்லியாவே அதிகரிச்சு கொண்டு போகும். சரியா, டெபினிட்லியாவே அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப இது அதிகரிக்க கொள்ள ஏற்கனவே சென்ட்ரல் பேங்க் டார்கெட் பண நிரம்பல குறைக்கணும் என்று சொன்னா இந்த அதிகரிப்பு அவ்வளவு உகந்ததொண்டு அல்ல. அப்ப என்ன செய்வான், இந்த அதிகரிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு நடவடிக்கை எடுப்பான். அதுக்கு தான் எடுக்கிற நடவடிக்கை இவங்க ஆரம்பத்துல வைக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு தானே இதை கண்ட்ரோலிக்கு கொண்டு வருவான். நீங்க 1 லட்சம் வச்சா தானே 90,000 கடன் கொடுக்குறீங்க வாப்பா. சோ நீங்க 10,000 ஆரம்பமா வைப்பு செய்யுங்க. என்ன செய்யுங்க, 10,000 ஆரம்பமா வைப்பு செய்யுங்க. அவருக்கு 10,000த்துல 10% கட்டாயம் 1,000 ஒதுக்கம் செஞ்சுட்டு இப்ப அவருக்கு கடன் குடிக்கலும் 9,000 தான். அப்ப இந்த வைப்பு விகிதத்துல குறைந்த நிகிதத்தை இவங்க தீர்மானம் செய்வாங்க. அது வந்து நாட்டோட நிலைமையை பொறுத்து. நாட்டுல பண நிரம்பல கூட்டணும்னு நினைச்சா, மக்களுக்கு போகக்கூடிய பணத்துல அளவு அதிகரிக்கும் நினைச்சா பெரிய அமௌண்ட் ஆரம்பத்துல வைங்கன்னு ஆர்டர் போடுவான். இல்லாட்டி மக்களுக்கு பணமாக போகக்கூடிய அமௌண்ட் கண்ட்ரோல் வரணும், அதிகமா மக்களுக்கு பணம் பெய்த்து டீக்குதுன்னு யோசிச்சேன்னு சொன்னா இந்த மாதிரி குறைஞ்ச அமௌண்ட்டை நிர்ணயம் செய்வான். அப்ப அவங்க அந்த அமௌண்ட்டை பேத்து வைப்பாங்க, அந்த ஏன்னு சொல்லக்கூடிய பர்சன் வைப்பாரு. வச்சப்போ அவர் ஒரு பெர்சன்டேஜ் வணிக வங்கி கையில வச்சுட்டு மீதிய கடனாக கொடுப்பாங்க. கடனாக கொடுக்க கொள்ள பொதுமக்கள் கிட்ட இவங்க கிட்ட கடனாக இப்படியே போக கொள்ள, சரி கடனாக போக கொள்ள அந்த கடன் வந்து அந்த பொதுமக்கள கையில போய் பணமாக சேரும். பண நிரம்பல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பண நிரம்பல் அதிகரிக்க கொள்ள பொது விலை மட்டும் அதிகரிக்கும், பொது விலை மட்டும் மாற்றம் அடையும். சோ பொது விலை மாற்றம் அடைகிறது தடுக்கணும் என்றா பொதுமக்களுக்கு பணம் போறதை குறைக்கணும், குறைக்கணும் என்றா இவங்க கடன் கொடுக்கறத குறைக்கணும், குறைக்கணும் என்றா இந்த மாதிரி வைப்புகளோட ஆரம்ப வைப்பு அளவு குறைக்கணும். பாருங்க எவ்வளவு சென்ட்ரல் பேங்க் யோசிக்கிறான்னு சொல்லி. எங்க கைய வச்சா எங்க மாற்றம் அடையும்னு சென்ட்ரல் பேங்க்கு தெரியும். ஏன்னா அவன் தான் வாப்பான் பேங்க் எல்லாத்துலயும், பேங்க் எல்லாத்தையும் தந்த அவர் தான். அதனால தந்தைக்கு தெரியும் புள்ள இந்த வேலை செஞ்சா எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கும் தெரியும். புள்ள 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணினா படிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் ஃபியூச்சர்ல வரும்னு சொல்லி வாப்பாக்கு தெரியும். பிள்ளைக்கு 2,000 இல்லாட்டி 1,500 கிளாஸ் ஃபீஸ் கொடுத்தா புள்ளோட ஃபியூச்சர் எப்படி மாற்றம் அடையும் வாப்பாக்கு தெரியும். 5,000 புள்ளோட செலவு கொடுத்தா எவ்வளவு மாற்றம் அடையும் தெரியும். இதனாலதான் அவர் கொடுக்கிறாரு நம்பி. அதே மாதிரிதான் பேங்க்கும் இவனுக்கு இந்த வேலையை இப்படி செஞ்சா ஃபியூச்சர்ல எந்த மாதிரி எக்கனாமிக்ல தாக்கம் வரும் சென்ட்ரல் பேங்குக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி தனக்கு கீழால கண்ட்ரோல் பண்ணலுமான விஷயத்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த பண நிரம்பலை கட்டுப்படுத்துறதுக்கு, விலை மட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டிதான் மோனிட்டரி பாலிசின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்கிறான். இது அவனோட பாலிசி கொள்கையா கொண்டு வந்திருக்கிறான். என்ன அப்ப அதுவே இது ஒரு முக்கியமான ஒரு டூலாக எங்களுக்கு பேசிடும். இது கிளியரா உங்களுக்கு? வைப்பு செய்ய வேண்டிய ஆரம்ப வைப்பு விகிதம் கிளியரா? கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். சஃபியாக்கு கிளியர், சாமிலாக்கு கிளியர், சாலிமா கிளியர், சங்கவிக்கு கிளியர், அம்னாக்கு கிளியர், ஹனாக்கு கிளியர், ஃபஸ்ட்ராக்கு கிளியர், இமாதாக்கு கிளியர். கிளியர் தானே ஆல்மோஸ்ட்? யாருக்கும் டவுட் இல்லை? சஸ்னாக்கு கிளியர்.
ஓகே, அது கிளியர். அப்ப இதுதான் வெயிட் 2வது விகிதம். அப்ப இதெல்லாம் தெளிவான விஷயத்த உங்களோட கையில தந்தில்ல. ஜஸ்ட் எக்ஸாம்பிள மட்டும் தான் தந்திக்கிறேன். இப்படி இந்த பேரை மட்டும் தான் தந்திக்கிறேன். அப்ப உங்களுக்கு அந்த பேரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு கேட்டு வரையிலும் வராம இருக்கவும் இல்லை. அதனால கட்டாயம் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு எப்படி விளங்குதோ அந்த விஷயத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது இவ்வளவுதான் கடன் ரீதியான தொகை கட்டுப்பாட்டு கருவிகள். அடுத்தது பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவிகள் ஒன்று இருக்குது. மானிட்டரி பாலிசில பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவி. பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவின்னு சொன்னா இவங்க வந்து மெயினான விஷயம் பாக்குற நான் சென்ட்ரல் பேங்க் ஆகிய அவங்க என்ன செய்வாங்கண்டா வணிக வங்கிகள் கடன் கொடுக்க கொள்ள எவ்வளவு ஒரு பெரிய தாக்கம் பொருளாதாரத்துக்கு வரும் என்றதான் பார்ப்பாங்க. பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவியில எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தாக்கம் வரும். இல்ல வந்து அளவு ரீதியாக சொல்ல அளவு ரீதியாக கணிப்பீடு செய்ய இல்ல. இவ்வளவு கடன் கொடுத்தா இவ்வளவு ஒரு தாக்கம் வரும்னு சொல்லல. பாருங்க இப்ப நாங்க இப்ப பேசின விஷயத்துல இவ்வளவு நிர்ணயம் செஞ்சா இவ்வளவு ஒரு மாற்றம் வரும் எக்யூரேட்டா சொல்லலும் அளவு ரீதியா சென்ட்ரல் பேங்க். ஆனா பண்பு ரீதியாக அப்படி சொல்லல. அவங்க பாக்குறது இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷன் வணிக வங்கியால நடந்தா இதனால பொருளாதாரத்துல எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் வரும் என்ற விஷயத்தை வச்சுதான் அவங்க நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவாங்க. அதை வச்சுதான் இதை கண்ட்ரோலிகளை கொண்டு வருவாங்க. அதுல மெயினான ஒரு கட்டுப்பாட்டு கருவிதான் கடன் செல்லும் திசையை கட்டுப்படுத்துறது. என்ன கடன் செல்லும் திசையை கட்டுப்படுத்துது. பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவியில முதலாவது பிரதானமான கட்டுப்பாட்டு ஒரே ஒரு கட்டுப்பாட்டு தான் கருவி தான் நீக்கி கடன் செல்லும் திசையை கண்ட்ரோலிகளை கொண்டு வாருது. கடன் செல்லும் திசையண்டா வணிக வங்கிகள் கடன் கொடுக்கிறோம். நாங்க ஆல்ரெடி சொன்னோம் 2 நோக்கத்துக்காக கடன் கொடுக்கிறோம். நாங்க யூனிட் 7ல பேசினோம். என்னென்ன நோக்கத்துக்கு கடன் கொடுக்கலும் பொதுமக்கள் என்னென்ன நோக்கத்துக்கு கடன் அடிக்க இயலும் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. என்ன நோக்கத்துக்கு கடன் அடிக்க இயலும்? விவசாயம் செய்யறதுக்கு. ஓகே, வேற கைத்தொழில். ஓகே, வேற பொதுவான 2 நோக்கம் நாங்க சொல்ல போனா சிம்பிளா விவசாயம் கைத்தொழில் ரெண்டையும் எங்களுக்கு ஒரே கான்செப்ட் வணிகம் என்ற கொண்டு வரீங்க. ஓகே, அடுத்தது நுகர்வு. 2 நடவடிக்கைக்கு தான் கடன் அடிக்கையிலும் ஒன்று வணிக நடவடிக்கைகளுக்காக கடன் அடிக்கையிலும் அதுக்குள்ள விவசாயம் கைத்தொழில் உற்பத்தி ப்ரொடக்ஷன் சேவை எல்லாம் வந்துடும். அடுத்தது வந்து நுகர்வு நோக்கத்துக்காக கடன் அடிக்க இயலும். நுகர்வு நோக்கத்துக்காக கடன் அடிக்க இயலும். அப்ப வணிக வங்கிகள் இந்த 2 நோக்கத்துக்காக தான் கடன் கொடுப்பாங்க பொதுமக்களுக்கு. நாங்க சொல்லுவோம் வணிக கடன் என்று சொல்றோம். இதுக்கு நாங்க நுகர்வு கடன் சொல்லுவோம். யூனிட் 7ல செவிலியா நாங்க பேசினோம். அப்ப கடன் கொடுக்க கொள்ள சென்ட்ரல் பேங்க் பாப்பான் நாங்க வணிக வங்கிகளுக்கு இல்லாட்டி வணிக நோக்கங்களுக்கு கடன் கொடுத்தான் என்று சொன்னா வணிக வங்கி எந்த அளவான தாக்கம் எக்கனாமிக்ல ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விஷயத்த பாவம் பொருளாதாரத்துல இப்படி ஒரு பட்ட தாக்கம் வரும். நுகர்வு கடனாக மக்களுக்கு நுகர்வு கடன்களை கொடுத்துட்டோம்னு சொன்னா பொருளாதாரத்துல எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் வரும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை யார் அவதானிப்பாரு? எங்கட மத்திய வங்கி அவதானிப்பாரு. இப்ப வணிக வங்கி வணிக கடனை கொடுத்தேன்னு வைங்களே, வணிக கடனை கொடுத்த ஒன்றோ விவசாயம் செய்யறதுக்கு இல்லாட்டி கைத்தொழில் ஒன்று செய்யறதுக்கு என்ன செஞ்ச கடனை கொடுத்த. அந்த கடனை கொடுத்துட்டேன்னு சொன்னா அதனால என்ன நடக்கும்? விவசாய நிறுவனங்கள் உருவாகும், கைத்தொழில் நிறுவனங்கள் உருவாகும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெரிய அளவான நாட்டுல ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்க உற்பத்திகள் வந்து அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுத்த இயலும். ஒரு நாட்டுல உற்பத்தி அதிகமான வைங்களே அந்த நாட்டினுடைய விலை ஸ்திரத்தன்மை அடைகிறதுக்கு ஆரம்பம் அதுதான். ஒரு உற்பத்தி கூடாம பண்டங்கள் சேவைகள் நுகர்வு கூடினாத்தானே நடக்கும், விலை கூடிட்டு போகும். ஏன்னா நீங்க எக்கனாமிக்ல படிச்சுப்பீங்க, எக்கனாமிக் எடுத்துக்கிறவங்கள தெரியா நீங்க இழைக்கிறீங்க. சிம்பிளா உங்களை எக்கனாமிக்ல ஒரு தியரி இருக்குது கேள்வி நிரம்பல் கோட்பாடுன்னு சொல்லி. இங்க நாங்க சொல்றோம் நிரம்பல்னு சொல்றோம். உற்பத்தி சந்தையிலே கூட உற்பத்தி நாங்க சொல்ல போய் நிரம்பல். சந்தையிலே கூடிய கேள்விக்கு தான் நாங்க சொல்றோம், வாங்குற அளவுக்கு நாங்க சொல்றோம் கேள்வின்னு சொல்றோம். உற்பத்தி கோடு மாறாம கஸ்டமர் வாங்குற அளவு கூட்டிட்டு கூட்டிட்டு போனேன்னு சொன்னா இவங்க 2 பேரும் வச்சு தீர்மானிக்கப்படுற இந்த சென்ட்ரல் விலை என்ன செஞ்சு கூட்டிட்டு 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 போகும். இதுதான் விலை கூடுற மெத்தட். அம்பிக்குறியில விலை கூடிக்கொண்டே போகும். அப்படி இல்லாம இந்த டிமாண்ட் கூட்டுற சந்தர்ப்பத்துல உற்பத்தியும் கூட்டினு வைங்களே இவங்களால சந்திக்கக்கூடிய இந்த பிரைசஸ் வந்து சாதாரணமா குறைஞ்சிட்டு வரும். விலை வந்து கீழே பெய்து கொண்டே இருக்கும். விலை வந்து ஸ்திரம் அடைகிறதுக்கான சந்தர்ப்பம் கூட. அப்ப உற்பத்திகள் அதிகமாகும் என்று சொன்னா அந்த இடத்துல விலை மாற்றம் அடைகிறது குறவு. அப்ப பொருளாதாரத்துல ஒரு சென்ட்ரல் பேங்க் டார்கெட் ஆயிடுச்சானே விலை மட்டும் உறுதி தானே. அப்ப இதனால உற்பத்திகள் அதிகமாகிறது என்றது அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நேருக்கணியமான சாதகமான ஒரு விஷயம். அப்ப இவங்க
வணிகங்களுக்கு கடன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா வணிகங்களுக்கு கடன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா வணிகங்களால ப்ரொடக்ஷன் நடக்கும், மேனுஃபேக்சரிங் நடக்கும், விவசாயம் நடக்கும், கைத்தொழில் நடக்கும். சோ உற்பத்திகள் அதிகமாகக்கூடிய சந்தர்ப்பம் கூட. அப்ப உற்பத்திகள் அதிகமானா பணவீக்க தாக்கம் இவங்களால இந்த வணிக கடன்களால ஏற்படுறது குறைவாக இருக்கும். வணிக கடன்கள் வணிக வணிக கடன் கொடுத்தா பணவீக்க தாக்கம் ஏற்படுறது குறைவு. ஏன்னா ப்ரொடக்ஷன் தானே நடக்குது, உற்பத்தி தானே நடக்குது, உற்பத்திகள் கூடுது தானே. சோ உற்பத்தி இந்த வணிக நடவடிக்கைகளால கூடும் சுட்டி இந்த மாதிரி விஷயங்களை கடன் கொடுத்தா பணவீக்க தாக்கம் குறையும் என்று யார் செய்யும்? சென்ட்ரல் பேங்க் மதிப்பீடு செய்யும். அப்படி கடன் கொடுக்காம இன்னொத்தையும் கடன் கேட்டு வாரான் தன்னோட சொந்த நுகர்வுக்கு, அந்த பர்சனல் ஒரு கன்சியூமுக்காக வேண்டி சல்லி கேட்டு வாரான். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி போறதுக்கோ, இல்லாட்டி ஒரு விவசாயம் செய்யறதுக்கோ, இல்லாட்டி ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு இண்டஸ்ட்ரியோ நடத்திட்டு போறதுக்கோ சல்லி கேட்கல. அவன் தன்னோட சொந்த நுகர்வுக்கு சல்லி கேட்கிறான்னு வைப்போம். உதாரணமா ஒரு கார் ஒன்று வாங்குறதுக்கு, ஒரு வீடு ஒன்று வாங்குறதுக்கு, இல்லாட்டி ஒரு கம்பெனியோட சொந்த பேருக்கு வாங்குறதுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு இல்ல சும்மா வாழ்றதுக்கு, ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று வாழ்றதுக்கு சல்லி கேட்கிறான்டா இவன் நோக்கம் நுகர்வு, உற்பத்தி அல்ல. அப்ப நீங்க எக்கனாமிக்ல படிச்சிருப்பீங்க, இந்த கோடு காட்டுறது எஸ் கோடு, இந்த கோடு சொல்லுவோம் சப்ளை, இது நுகர்வு கோட காட்டுது. சரி, அது உற்பத்தி கூட காட்டுது. இந்த கோடு காட்டுது நுகர்வு கோட. அப்ப நுகர்வுக்கு கடன் கொடுத்துட்டோம்னு சொன்னா தெளிவா விளங்கடுங்க. நுகர்வுக்கு கடன் கொடுத்துட்டோம்னு சொன்னா எக்கனாமிக்கும் இதனால தெரிஞ்சுக்கணும், இந்த பிசினஸ் படிக்க கூட உங்களுக்கு ஈஸியாயிருக்கும் ரெண்டும் தெரிஞ்சுன்னு சொன்னா. அப்ப எக்கனாமிக் படி இந்த நுகர்வு கோட்டுக்கு நுகர்வு கடன் கொடுக்க கொள்ள நுகர்வு தான் தூண்டப்படக்குள்ள நுகர்வு தான் அதிகரிக்கும். அதிகரிச்சா பாருங்க விலை மேலேறி கொண்டு போகும். இவங்க ரெண்டு பேரும் செட் ஆகுற அந்த புள்ளி தான் விலை. விலை மேலேறி கொண்டு போகும். விலை மேலே ஏறினா பண்டங்கள் சேவைகளை விலை மட்டம் கூடி பணவீக்கம் வரும். பொருளாதாரத்துல விலை ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தலாம். விலை மட்டம் கூட நாட்டுக்கு பாதிப்பு. அப்ப நுகர்வு கடன் கொடுத்தா நுகர்வு தூண்டப்படுறதால உற்பத்திக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. உற்பத்தி குறைஞ்சு கொண்டு தான் போகும். கஸ்டமர் வாங்கி 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 உற்பத்திகள் குறைஞ்சு கொண்டு தான் போகுமே தவிர உற்பத்திகள் அதிகமாகாது நுகர்வு கடன்களால. சொந்தமா வீடு கட்டுறதால வீட்டுக்கு சல்லி ஸ்பெண்ட் பண்றதும் கூடுமே தவிர அதனால ப்ரொடக்ஷன் நடக்காது, நாட்டுக்கு உற்பத்தி ஒன்று வராது. சோ இந்த மாதிரி கடன்களுக்கு நாங்க கொடுத்தா நாட்டுல விலை ஏற்றம் அடைகிறதுக்கான தூண்டுதல் கூட சென்ட்ரல் பேங்க் விளங்கி வச்சுக்கிறான். நான் முதல் சொன்ன மாதிரி இவங்களே கடன் கொடுத்தா, வணிக வங்கிகளை கடன் கொடுத்தா இங்க கேள்வி மாறாது. எது மாறும்? நிரம்பல் தான் அதிகரிச்சு கொண்டு போகும். நிரம்பல் அதிகரிச்சா விலை குறைஞ்சு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் கூட. விலை குறைஞ்சா பொதுவிலை மட்டம் குறைஞ்சி பணவீக்கம் குறையும். அப்ப இங்க பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணுமெண்டா, இல்லாட்டி பொதுவிலை மட்டத்தை நாட்டோட கண்ட்ரோலி கீழே கொண்டு வரணுமெண்டா கடன் கொடுக்கப்படும். எந்த துறைக்கு? வணிகத்துறைக்கு உண்டோ, விவசாயத்துக்கு, இல்லாட்டி கைத்தொழிலுக்கு, இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்றுக்கு தான் கடன் கொடுக்கணும், நுகர்வு கடன்களை விட. அப்ப இதனால சென்ட்ரல் பேங்க் தீர்மானிக்கும் வணிகங்களுக்கு, உதாரணம் வணிக வங்கிகளுக்கு 1,00,000 சொத்து கழிக்கிறேன்டா, இல்லாட்டி 1,00,000 வைப்பு கழிக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கையில வச்சுட்டு மீதியே தானே கடன் குடிக்கலும். உதாரணமா 10,000 கையில வச்சுட்டு 90,000 கடன் குடிக்கலும் வைங்களே. அப்படி 90,000 இந்த ரெண்டு தரப்பினருக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கலும். ஒன்று வணிகத்தை நடத்தி கொண்டு போறதுக்கு, அப்படி நுகர்வை செஞ்சுட்டு போறதுக்கு. அப்படி 90,000 யாருக்கு கொடுக்கிறோமோ அதை வச்சு நாட்டோட நிலைமை மாற போகுது. நாட்டோட நிலைமை மாற போகுது. சோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் அளவை கண்ட்ரோல் பண்ணணும்டா என்ன செய்யும்? யாராச்சும் சொல்லுங்க. 90,000 எப்பவுமே 90,000 தான் அந்த பேங்க்கு கடன் கொடுக்கலும். ரெண்டு பேர் பேத்து கடன் கேட்கிறாரு. ஏ பேத்து கேட்கிறாரு பிசினஸ் ஒண்ணு செஞ்சுட்டு போறதுக்கு, பி பேத்து கேட்கிறாரு வாகனம் ஒன்று வாங்குறதுக்கு. வாகனம் ஒன்று வாங்குறது நுகர்வு கடன், பிசினஸ் செஞ்சுட்டு போறது வணிக கடன். அப்ப இந்த சென்ட்ரல் பேங்க் யோசிக்கிறான், வணிகத்துக்கு தான் கூட கடன் கொடுக்கணும், சொந்த நுகர்வுக்கு கடனை குறைக்கணும் என்று தீர்மானிப்பான் என்று சொன்னா என்னத்தை செய்ய இயலும் அந்த இடத்துல சென்ட்ரல் பேங்குக்கு? யாரும் சொல்லுங்க, என்னத்தை செய்ய இயலும்? பிசினஸே கடன் கொடுக்கணும், நுகர்வு கடன் குறைக்க என்னதை செய்யலும் அந்த இடத்துல? வட்டியை கூட்டுற. யாருக்கு வட்டியை கூட்டையிலும்? யாரு வட்டியை கூட்டையிலும்? நுகர்வுக்கு வட்டியை கூட்டையிலும். நீ நுகர்வு கடன் எடுத்தா வட்டி இவ்வளவு பெர்சன்டேஜ் செலுத்து, 120% வட்டி செலுத்து, 120% வட்டி செலுத்து, நுகர்வுக்கு வட்டியை கூட்டையிலும். அப்ப வட்டி தானே ஆக்கள் பாக்குறாங்க. வட்டி நான் கொடுக்கூட செலவு. கடன் எடுத்தா கட்டாயம் வட்டி கொடுக்கணும். அப்ப 1,000 ரூபாய் வட்டி எடுத்து மாசம் 200 ரூபாய் கட்டுற நஷ்டம் தானே. அதனால இவங்க நுகர்வை குறைப்பாங்க.
இந்த வணிக கடனை தூண்டுவிக்கிறதுக்காக வட்டியை குறைப்பாங்க. 100 ரூபாய் வட்டி எடுத்தா மாசம் 5% வட்டியை செலுத்து. அப்ப மக்கள் வணிக கடன்கள் எடுக்கிறத முயற்சியை கூட்டுவாங்க, நுகர்வு கடன்களை குறைப்பாங்க. இப்படி செய்யறதுனால நாட்டினுடைய விலை கண்ட்ரோலுக்கு வரும், நாட்டினுடைய உற்பத்தி நடைமுறையில் அதிகமாகும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டை கிரியேட் பண்றதுதான் பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு என்று சொல்றது. கடன் எந்த இடத்துக்கு போகணுமோ, கடன் எந்த திசைக்கு போகணுமோ அந்த திசையிட இடத்தை திருப்புறதுக்கு தான் நாங்க சொல்ற பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு. 90,000 செல்லக்கூடிய கடன் 2 ரோட்டுக்கு பிரிஞ்சு புகையிலும். ஒன்று வணிக கடனா புகையிலும், நுகர்வு கடனா புகையிலும். 90,000 பிரிஞ்சு போகக்கூடிய இடம், அதை நாங்க சொல்லுவோம் முச்சந்தி லீகுது, சந்தி ஒன்று லீகுது. போகக்கூடிய இடத்தை திருப்புறதுக்கு தான் நாங்க சொல்றோம் பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு. யாருக்கு போகணுமோ அந்த இடம் போகாம இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது தான் கடன் ரீதியான பண்பு ரீதியான கட்டுப்பாடு. அப்ப அதுக்குத்தான் இந்த கடன் போகக்கூடிய திசையை ஆராய்ஞ்சி அதை கண்ட்ரோலிகளை கொண்டு வாரதுன்னு சொல்றது. இதுதான் பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு. இது கிளியரா உங்களுக்கு? பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் மயிலாட்டி. சங்கவி கிளியர். ஃபர்ஸ்டா ஓகே கிளியர். What about others? Samila clear, Salima clear, Amna clear, Imada clear. Safiya clear. Almost learned done. ஓகே, டவுட் இல்லை யாருக்கும்? அப்ப இவ்வளவுதான் கடன் கட்டுப்பாட்டு கருவி. இவ்வளவுதான் இது என்ன விஷயம்? இவ்வளவுதான் எங்கட கிளியர். இவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் நாணய கொள்கைன்னு சொல்றோம். இதுதான் நாணய கொள்கை. அப்ப யூனிட் 3 வந்து ஆக கஷ்டமான பார்ட். யூனிட் 3 கிரேட் 12 நாணய கொள்கையும் போட்டிக்கிறான், சேம் டைம் வந்ததையும் போட்டிக்கிறான், இறை கொள்கையும் போட்டிக்கிறான். இவ்வளோ பெரிய டொபிக்க எக்கனாமிக்ல இவ்வளோ பெருசா சொல்லியும் இல்ல. எக்கனாமிக்ல நாணய கொள்கை இவ்வளோ டீப்பா சொல்லியும் இல்ல. எக்கனாமிக்ல சிம்பிளா தான் சொல்லிக்கிறேன். ஆனா அதுக்கு செப்பரேட்டா ஒரு தனி ஒரு பாடத்துல மட்டும்தான் யூனிட் 7ல நாணய கொள்கை மட்டும் தான் பேசுறான். யூனிட் 8ல தான் நிறை கொள்கை பேசுறான். ஆனா யூனிட் 12 உங்களோட கிரேட் தேர் எடுத்தா பிசினஸ் ஸ்டடீஸ்ல 2 கொள்கை முண்டுக்கு போட்டுட்டு இது இல்லாம வேற வேற சாப்டர்ஸையும் போட்டிக்கிறான். அதனால ஈஸியான பாடம் ஒன்று இல்ல யூனிட் 3ன்னு சொல்லுது. ஈஸின்னு நினைச்சிட வாங்க. சரியா? அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் யூனிட் 3. நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இது கிளியர் தானே? நான் டியூட்ல இருக்கிற விஷயத்த ஃபுல்லா வாசிக்கிறேன். ஏதாச்சும் இடத்துல டவுட் இருக்கிறேன்னா உடனே சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு டியூட்டும் கிளியர் ஆகும். ஓகே, டியூட் கிளியர் தானே? போட்டி ஷேர் பண்ணிக்கிற ஸ்கீம் விளங்குற தானே? நாங்க ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பேசின விஷயங்களை பார்த்துட்டு வரோம். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பேசினோம் அரசாங்கமும் வணிகம் என்றா என்ன, அதோட உறவு மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கதை ஒன்று உங்களுக்கு அழகா சொல்லி தந்தேன். அதை எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணிலும் மெயின்டைன் பண்றதால வணிகத்துக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, மெயின்டைன் பண்றதுக்கான கவர்மெண்டுடைய பிரதானமான நோக்கங்கள் என்ன, அதுக்கு வணிகங்கள் எப்படி பங்களிப்பு செய்யலும், வணிகங்கள் என்னென்ன நடவடிக்கை ஈடுபடையிலும் இந்த ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட் ஃபைனல் சம்மரில உங்களுக்கு தந்திக்கிறேன். அதுக்கப்புறம் இறை கொள்கைண்டா என்ன, இறை கொள்கை என்னென்ன விஷயங்களை பேசுறோம், அதோட பெர்சன்டேஜ் வருமான வட்டி வீதங்கள்ல பெர்சன்டேஜ் எல்லாம் என்ன, வரிகள் அதே மாதிரி செலவீனங்கள்ல பெர்சன்டேஜ் எல்லாம் என்னன்னு சொல்லி செப்பரேட்டா நாங்க இறை கொள்கைகளை பேசணும். அதிக நாணய கொள்கைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்தோம். சரியா? நான் ஒவ்வொரு பாயிண்டா வாசிக்கிறேன். கிளியரா சொல்லுங்க. நாணய கொள்கை, இதுக்கு இன்னொரு பேர் சொல்லிடும் பணக்கொள்கை, அப்படி இல்லாட்டி நிதி கொள்கைன்னு சொல்லிடும். இந்த பணக்கொள்கை நிதி கொள்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் பழைய பேர். பொதுவாக இப்ப நடைமுறை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் நாணய கொள்கைன்னு சொல்லக்கூடிய பேர். நாட்டின் பண வளங்களை கட்டுப்படுத்துவதற்கு, பண வளங்கள் சொன்னா இதுக்கு நாங்க சிம்பிளா சொல்றோம் நாட்டை பண நிரம்பல், எக்கனாமிக் படி சொல்ல போனா பண நிரம்பல்னு சொல்றோம். பண வளங்களை கட்டுப்படுவதற்கு அரசு பின்பற்றும் கொள்கை தான் நிதி கொள்கை. பண வளங்களை கண்ட்ரோல் பண்ணனா 2 விஷயம். ஒன்று கூட்டவும் கண்ட்ரோல் பண்றதா, சம்டைம் நாட்டுல பண வளங்கள் கூடைக்குதுன்னு வைங்களே, அப்ப பண வளங்களை குறைக்கணும்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ணும். பண வளங்களை குறைக்கணும்னு சொன்னா அதுக்கு நாங்க கண்ட்ரோல் தான் சொல்றோம். நாட்டுல பண வளங்கள் அதிகமாக இருக்குது, பண நிரம்பல் கூடைக்குது, பண நிரம்பல குறைக்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் கண்ட்ரோல்னு தான் சொல்றோம். நாட்டுல பணமே இல்ல, பொதுமக்கள் எல்லாம் பிச்சைக்காரனா மாறிங்க, சல்லியே இல்ல, பொதுமக்கள்ல கையில போட சல்லியை கூட்டணும்னு சொன்னாலும் அதுக்கும் கட்டுப்படுத்தணும்னு தான் சொல்றோம். அது 2க்கும் யூஸ் பண்ணக்கூடிய கல்வி தான் நிதி கொள்கை என்று சொல்றது. அதை யார் நடைமுறைப்படுத்துற? இலங்கை மத்திய வங்கி. நான் ஒவ்வொரு டிப்புக்கும் சொல்லி தந்தேன். இலங்கை மத்திய வங்கி தான் நடைமுறைப்படுத்துற. அரசின் நிதிக்கொள்கையின் பிரதான நோக்கம் உள்நாட்டு பொருளாதாரத்தில் விலை உறுதியை ஏற்படுத்துவது ஆகும். அதை உங்களுக்கு தெளிவா படிச்சு தந்தேன். நிறைய நோக்கம் இருக்குது. ஒன்று இடையீட்டு நோக்கம்,
ஆரம்ப நோக்கம், இறுதி நோக்கம் என்று தெளிவா சொல்லி சொன்னேன். அது இறுதி நோக்கம், ஃபைனல், அல்டிமேட் டார்கெட் தான் இந்த விலை உறுதியை ஏற்படுத்துறது அல்லது பண சுருக்க நிலைமையை கட்டுப்படுத்துது. பண சுருக்கம் என்ன சொன்னா பொதுமக்கள கையில பணம் இல்லாத சிச்சுவேஷன் ஒன்று வராம கண்ட்ரோல் பண்றது இது நோக்கம். இது நீண்ட கால நோக்கம் வந்து விலை மட்ட உறுதியை பேணிச் செல்வதா எதிர்பார்க்கப்படுறாங்க. அதுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய கருவிகளை சொல்றாங்க. ஒன்று தொகை ரீதியான கருவிகள் மட்டும் தான் நீங்களுக்கு தந்தீங்க. இது இல்லாம பண்பு ரீதியான கட்டுப்பாட்டு கருவி வேறையா இருக்குது. அதை நாங்க இந்த தலைப்புகளால பேசுவோம். கடன் கட்டுப்பாட்டு கருவிகளுக்கு. தொகை ரீதியான கட்டுப்பாட்டு கருவிகள் ஒன்றுதான் வட்டி விகிதம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் கொள்கை வட்டி விகிதம்னு சொல்லலாம். என்ன பிரக்கெட்ல போடுவோம் கொள்கை வட்டி விகிதம்னு சொல்லலாம். ரெண்டாவது ஒதுக்கீட்டு தேவைப்பாடு, மூணாவது திறந்த சந்தை நடவடிக்கை, நாலாவது கழிவு விகிதங்களை மாற்றுறது. இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி அதுல வட்டி விகிதம் என்ன சொன்னா அரசின் நிதி கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுக்கு பயன்படுத்தப்பட்ட பிரதானமான கருவி வட்டி விகிதம் ஆகும். இந்த ஹைலைட் இந்த அஞ்சிலையும் அது கூடையாக யூஸ் பண்ற ஒரு கருவி தான் வட்டி விகிதம். தான் ஃபெஸ்ட் அண்ட் ஃபெஸ்டா போட்டிக்கிறான். இது நிலையான வசதிகள் விகிதம் என அறிமுகப்படுத்தப்படுகிற பேர் என்ன நிலையான வசதிகள் விகிதம் எனும் சொல்லுவோம். இந்த வட்டி விகிதத்துக்கு இன்னொரு பேர் நிலையான வசதிகள் விகிதம். ஸ்பேஸ்ல ஃபில் த பிளாங்க்ஸ் கொஸ்டின்ல அதிகமாக இந்த விஷயத்தை எதிர்பாருங்க. வட்டி விகிதம் ஸ்பேஸ் எனும் சொல்லினால் அழைக்கப்படலாம் என்று சொல்லலாம். ஸ்பேஸுக்கு என்ன சொல்லிலும் நிலையான வசதிகள் விகிதம் என்று சொல்லலாம். அது வைப்பு வசதி விகிதமா மாறிலும், கடன் வசதி விகிதமா மாறிலும், வங்கி வட்டி விகிதமா மாறிலும். ஆனா பொதுவா அந்த கொள்கை ரீதியான வட்டிக்கு இன்னொரு பேர் சொல்லிடும் நிலையான வசதிகள் விகிதம் என்று சொல்லிடும். பிக்ஸ்ட் ஃபெசிலிட்டி ரேட் நாங்க சொல்றோம். அது 3 வகையா பிரிக்கையிலும் நிலையான வைப்பு வசதி விகிதம், ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட், நிலையான கடன் வசதி விகிதம், ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், அதே மாதிரி வங்கி வட்டி விகிதம் என்று சொல்லி 3 வட்டி விகிதங்கள் இது கீழே பேசியிலும். அதுல நிலையான வைப்பு வசதி விகிதம் என்ன தாரான் வணிக வங்கிகளும் முதல்நிலை வியாபாரிகளும் அவர்களின் மேலதிக நிதியினை மத்திய வங்கியில் உள்ள அரசின் பிணை பத்திரங்களில் முதலீடு செய்யும் போது செலுத்துகின்ற வட்டி விகிதம். இது உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்கள்ட்ட பணம் எக்ஸ்ட்ராவா ஆயிக்குது. அந்த எக்ஸ்ட்ராவான பணத்தை கொண்டு போய் இது டிபாசிட் பண்ணினா தான் அவங்களுக்கு வட்டி வருமானமாக கிடைக்கும். யாருக்கு? வணிக வங்கிகளுக்கும் அதே மாதிரி முதல்நிலை வியாபாரிகளுக்கும். சோ அந்த பணத்தை அவங்க டிபாசிட் பண்ண கொள்ள அதுக்கு கொடுக்கிற வட்டி இதானே அந்த வட்டி பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்றதால இவங்க டிபாசிட் பண்ற அமௌண்ட் மாறும். சிம்பிளா சொல்ல போனா எனக்கு 10,000 உண்டிக்குது, என்கிட்ட 10,000 உண்டிக்கு நான் பிசினஸ் பேங்க்னு வைங்களே, நான் உங்கள்கிட்ட வந்து வைப்பு பத்திரங்களை வாங்கினா எனக்கு 10,000 மிகையாக இருக்குதுன்னு வைப்போம். நான் உங்கள்கிட்ட 5,000 வாங்கி மீதி 5,000 கடன் கொடுக்கோம்னு பப்ளிக்கு கடன் கொடுக்கோம்னு யோசிச்சு வச்சுக்கிறேன். பப்ளிக்கு கடன் கொடுத்தா அது போயிட்டு பண நிரம்பல சேர்ந்துடும். அப்படி இல்லாம 10,000 ரூபாய் ஃபுல்லாவே உங்கள்கிட்ட வைப்பு செஞ்சா பப்ளிக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் குறைஞ்சி பணம் பப்ளிக்கு போறது கண்ட்ரோல் ஆகும். அவ சென்ட்ரல் பேங்க் தீர்மானிக்கிறான் இவங்க பப்ளிக்கு போகக்கூடிய அமௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்டா என்ன செய்வான்? உங்களுக்கிட்ட கூட வைப்பு செய்யுங்க சொல்லி தூண்டுதல் செய்வான். எப்படி தூண்டுதல் செய்வான்? பப்ளிக் கடன் எடுத்து தார வட்டி வீதத்தை விட நீங்க எனக்கு அந்த வைப்பு செஞ்சு தரக்கூடிய வட்டி ரேட்டை கூட்டுவான். பப்ளிக் கிட்ட போய் இது கடன் கொடுத்தா பப்ளிக் 5% எனக்கு வட்டி தாராண்டா, நான் உங்ககிட்ட அதே சொத்தை மிகையான பணத்தை மீது வைப்பு செஞ்சா நீ 20% வட்டி தருவீங்க. வட்டி தானே இவங்களோட வருமானமே. அப்ப இவங்க கொண்டு போயிட்டு பப்ளிக் கடன் கொடுக்காம உங்கள்கிட்ட போயிட்டு வைப்பு செய்வாங்க. இதுதான் நிலையான வைப்பு வசதிகள் வீதம் சொல்றேன். இந்த வட்டி கூட 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 பப்ளிக்கு போற பணம் குறையும். நாங்க சிம்பிளா சொல்ல போனா பண நிரம்பல் குறையும். வட்டி வீதத்துக்கும் பண நிரம்பலுக்கும் இல்ல செப்பரேட் எதிர்க்கணைய தொடர்பு காணப்படும். இதுதான் நிலையான வைப்புகள் வசதி வீதம் என்று சொல்றேன். ஏன்னா உங்கள்ட்ட போய் வைப்பு செய்யறதா நீங்க தர வட்டி அது நீங்க கூட்டக்கொள்ள எனக்கு பொதுமக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இல்லாம போயிட்டுடும். அடுத்த நிலையான கடன் வசதிகள் விகிதம் என்று சொல்றது வணிக வங்கிகளும் முதல்நிலை வியாபாரிகளும் அரசின் கடன்களை பிணையாக ஈடாக வைத்து மத்திய வங்கியிலிருந்து நிதியினை பெற்றுக் கொள்ளும் போது அறிவிடப்படும் வட்டி. வேணா உங்ககிட்ட இருந்து நான் கடன் மாதிரி சல்லி எடுக்க கொள்ள நீங்க அதுக்காக வேண்டி அளவிடுற வட்டிக்கு தான் நாங்க சொல்றோம் கடன் வட்டி விகிதம் என்று சொல்றோம். அப்ப நீங்க வட்டியை கூட்டினீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட இருந்து எடுக்கிற கடன் குறையும். எடுத்தா பேங்க் ஆகக்கூடிய எனக்கு பெரிய அளவு கையில சல்லி வராது. பெரிய அளவுக்கு சல்லி வந்தேன்னு வச்சா எந்த தேவையை பூர்த்தி செஞ்சு நான் மீதிய பொதுமக்களுக்கு தான் கடனாக கொடுப்பேன். அப்ப நான் உங்ககிட்ட இருந்து எடுக்கிற கடன் குறைஞ்சேன்னு சொன்னா நீங்க சென்ட்ரல் பேங்க்னு வைங்க, உங்ககிட்ட இருந்து எடுக்கிற அமௌண்ட் குறைஞ்சேன்னு சொன்னா எனக்கு டீக்கிற அமௌண்ட்டும் குறையும், எனக்கு கையில வந்த அமௌண்ட்டும் குறையும். கையில வந்த அமௌண்ட் குறைஞ்சா பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இல்லாம போயிட்டுடும். சோ இந்த மாதிரி அப்ப அதுக்கு என்ன செய்வான் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கு நீங்க உங்ககிட்ட இருந்து எடுத்த கடனுக்கு வட்டி ஒண்ணு கிட்ட கேட்பீங்களே அந்த வட்டி ரேட்டை கூட்டுவீங்க. அப்ப நான் வட்டி செலுத்துறதுக்கு பின்வாங்கி கடன் எடுக்கிறத குறைப்பேன். சரியா? அப்ப இதுதான் நிலையான கடன் வசதிகள் விகிதம் என்று சொல்றேன். அடுத்து வங்கி வட்டி விகிதம் ஒன்றிக்குது.
வணிக வங்கியில் திரவத்தன்மை பிரச்சனையை எதிர்நோக்கும் சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியில் இறுதி கடன் வழங்குநராக கடன்களுக்கு அறவிடப்படுகின்ற வட்டி. இது வந்து பிணை பத்திரங்களை வைக்காம டைரக்டாவே சென்ட்ரல் பேங்க்ட கடன் எடுக்கிறது. அப்படி அதுக்கு 2 ஆப்ஷன் சொல்லி தந்தேன். ஒரு வணிக வங்கிக்கு பிரச்சனை வந்தா சென்ட்ரல் பேங்க்ட கடன் எடுக்கலும், அப்படி இது ஏனைய வணிக வங்கிகள்கிட்ட கடன் எடுக்கலும். சென்ட்ரல் பேங்க்ட கடன் எடுக்கோல் அவங்க வட்டி ரேட்டை கூட்டினு சொன்னா நான் கடன் எடுக்கிறத குறைப்போம், குறைச்சா எனக்கிட்ட கையில் இருக்கிற பணம் குறையும், அப்ப நான் கடன் குடிக்கலுமான ஆற்றல் குறைவடையும் என்று சொல்லி தந்து. அப்ப இவங்க மக்கள்கிட்ட போற பணத்தினுடைய அளவை குறைக்க ஓணும் என்று யோசிச்சேன்னு சொன்னா நீங்க உங்கள்கிட்ட இருந்து எனக்கு தர கடன் அளவை குறைக்கணும். இப்பதான் எனக்கிட்ட பணம் குறைஞ்சு கொடுக்கலாம் போயிட்டு பொதுமக்களுக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்வீங்கடா, நீங்க எனக்கு கடைசியா தரக்கூடிய கடன் அமௌண்ட் வட்டியை கூட்டுவீங்க. கூட்டினா நான் உங்கள்கிட்ட இருந்து கடன் எடுக்கிறது குறையும். சோ அதுதான் வங்கி வட்டி விகிதம் என்று தெளிவாக பேசினோம். சரியா? அதுக்கு பொறுத்தாரான் இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாரான், மத்திய வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும் போது வணிக வங்கிகளின் வட்டி வீதமும் குறைவடையும். அப்போது முதலீட்டாளர்கள் வணிக வங்கியிலிருந்து பெறும் கடனின் அளவு அதிகரிப்பதுடன் முதலீடுகளும் அதிகரிக்கும். அதனூடாக உற்பத்தியாளர்கள் பொருட்களின் விலை குறைவடையும். அவை விலை குறைவதன் காரணமாக வணிக வங்கியில விற்பனை பொருள் குறைவடைந்து லாபம் அதிகரிக்கும். இது வணிகத்துல எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வணிகத்துல எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்ற கொஸ்டின் கேட்கறது குறவு. பொதுவா பொருளாதாரத்திட்ட தாக்கம் ஏற்படும், பண நிரம்பலுக்கு என்ன தாக்கம் ஏற்படும், அதே மாதிரி பொதுவிலை மட்டத்துக்கு என்ன தாக்கம் ஏற்படும் என்ற விஷயம் தான் கேட்பான். அதனால அந்த விஷயத்த கிளியராவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப வணிகத்துக்கு என்ன தாக்கம் ஏற்படும் என்றா, வணிகத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆற்றல் கூடும். ஏன்னா வணிக வங்கிகளுக்கு வணிகத்தால வணிக வங்கிகளால கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கூட்டதுனால அப்ப உற்பத்தி விலை குறைஞ்சி லாபம் அதிகரிக்கும் என்று சிம்பிளா தந்திக்கிறேன். சரியா? அடுத்தது தந்திக்கிறான், மத்திய வங்கி வட்டி வீதத்தை அதிகரிக்கும் போது முதல் சென்றுக்கு ஃபுல்லா மாற்றமா நடக்கும். வட்டி வீதத்தை அதிகரிக்கணும்னு சொன்னா நான் வணிக வங்கிகள் கடன் எடுக்கிறது குறையும். வணிக வங்கிகள் கடன் எடுக்கிறது குறைஞ்சா வணிக வங்கிகளால பொதுமக்களுக்கு போற கடன் அளவு குறையும். வணிக வங்கிகளால வணிக நிறுவனங்களுக்கு போற கடன் அளவு குறையும். சிம்பிளாவேங்களே, மத்திய வங்கி கடன் வட்டியை கூட்டினா இவங்களும் சேர்ந்து வட்டியை கூட்டுவாங்க, வணிக வங்கிகளும் சேர்ந்து வட்டியை கூட்டுவாங்க. வட்டியை கூட்டினா இவங்களிலிருந்து பொதுமக்கள் எடுக்கிற கடன் குறையும், வணிக நிறுவனங்கள் எடுக்கிற கடன் குறையும். வணிக வங்கிகள் குறைவாக கடன் எடுத்தேன்டா இல்லாட்டி வணிக நிறுவனங்கள் கடனாக கடன் எடுத்தேன்டா உற்பத்திகள் செய்யக்கூடிய அளவு குறையும். சல்லில தான் உற்பத்தி செய்யறதுக்கு உற்பத்திகள் குறைஞ்சா பண்டங்கள் சேவைகள விலை கூடும், அப்ப விற்பனை குறையும், லாபம் குறையும் என்று சொல்லி சிம்பிளா சொல்லிக்கிறாங்க. சரியா? இந்த அளவுக்கு டீப்பா உங்களுக்கு வணிகத்துல ஏற்படக்கூடிய நடவடிக்கை கேட்க மாட்டான். ஜஸ்ட் உங்களுக்கு பொருளாதாரத்துல பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் விஷயத்தை கேட்பான். அதுதான் ஒதுக்கீடு தேவைப்பாடு சொல்லக்கூடிய விஷயம் நான் தெளிவா பேசினேன். ஒதுக்கீடு தேவைப்பாடு என்ன, அது அதிகரிச்சா என்ன நடக்கும், அது குறைஞ்சா என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய விஷயம் செப்பரேட்டா உங்களுக்கு சொல்லி தந்தேன். வணிக வங்கியில் காணப்படுகின்ற வைப்புகளுக்கு மத்திய வங்கியில் பேணிச் செல்ல வேண்டிய வைப்பின் அளவு சட்ட ரீதியான ஒதுக்கம் ஆகும். சட்ட ரீதியான ஒதுக்கம்னா என்னன்னு தந்திக்கிறேன். இதனை மாற்றுவதனூடாக காசு வளங்களின் அதிகரிப்பு குறைவு இடம்பெறும். ஒதுக்கல் தேவைப்பாட்டை குறைப்பதனூடாக காசு வளங்கள் அதிகரிப்புக்கு காரணமாகும். ஒதுக்கல் தேவைப்பாட்டை அதிகரிப்பதனூடாக காசு வளங்கள் குறைவடையும். சரியா? அதே விஷயம் தான். ஒதுக்கல் தேவை அதிகரிக்கணும்னு சொன்னா வணிக வங்கி ஆண்டு வைங்களே, எனக்கு ஒரு 10,000 வைப்பு வருது, நான் ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்கினாதான் பொதுமக்களே கடன் குடிக்க. நான் 10% சென்ட்ரல் பேங்க் தீர்மானிச்சா 10,000 ரூபாய்ல 10% 1,000 ரூபாய் நான் கையில வச்சுட்டு 9,000 ரூபாய் பொதுமக்களுக்கு கடன் கொடுப்பேன். பொதுமக்களுக்கு 9,000 கடன் போகும். இப்ப சென்ட்ரல் பேங்க் சொல்றான், நீ பொதுமக்களுக்கு கொடுக்கிற கடன் அளவு கூட என்று சென்ட்ரல் பேங்க் தீர்மானிச்சான்டா என்ன செய்வான், நான் கடன் கொடுக்க இயலுமான ஆற்றலை குறைப்பான். அதுக்கு 10% நீ வைப்பு வச்சாதே, நீ 20% கையில வச்சுக்கோ. அப்ப 10,000 ரூபாய்க்கு 20% கையில வச்சுக்கொண்டா 2,000 ரூபாய் கையில இருக்கும், 8,000 ரூபாய் தான் நான் பொதுமக்களுக்கு கடன் கொடுப்பேன். அப்ப இப்படியும் கண்ட்ரோலிகளை கொண்டு வரும். இதுக்கு நாங்க தெளிவா மேத்தமெட்டிக்கல் ரீதியான எக்ஸாம்பிள் பேசினோம். அப்ப வணிக நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை நாங்க தெளிவா பேசினோம். அதே மாதிரி சிறந்த சந்தை நடவடிக்கைகள் என்றா என்ன, அதனால் நடக்கூடிய நடவடிக்கைகளையும் தெளிவாக பேசினோம். கழிவீற்று மாதங்கள் மாற்றுதண்டா என்ன, அதனால வணிக வங்கிகளுக்கு என்ன மாற்றம் ஏற்படும், சரி பொது விலை மட்டத்துக்கு என்ன மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயத்தையும் தெளிவாக பேசினோம். இன்றைக்கு பேசின விஷயம் என்றா கடனுக்கு கட்டுப்பாட்டு விதிக்கிறது. கடனுக்கு கட்டுப்பாட்டு விதிக்கிறது. அப்ப கடனுக்கான கட்டுப்பாடு 2 விஷயத்தை விதிக்கலும். ஒன்று அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடு, அப்படி இல்லாட்டி பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு. வேணா மொத்த கடன் போகக்கூடிய திசையை கட்டுப்படுது. பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு. அளவு ரீதியான கடன் கட்டுப்பாட்டுக்குள்ள 2 டூல் தான் இருக்குது. ஒன்று வணிக வங்கிகளோட சொத்து பொறுப்புகளுக்கு இடையில குறைந்த விகிதத்தை தீர்மானம் செய்தல். இதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணினது. அடுத்தது நாணய கடிதங்களை வழங்கும் போது வைப்பு செய்ய வேண்டிய குறைந்த தொகையை தீர்மானம் செய்யறது. இதையும் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அடுத்து பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு தான் என்னோட 2வது கடன் கட்டுப்பாடு. சரியா? அதுக்குதான் நாங்க தெளிவாக பேசணும். பொருளாதாரம் ஒன்றுல கடன் பாய்ச்சப்படும் போக்கினை கட்டுப்படுத்தும் அல்லது பொருளாதார துறைக்காக கடன் பாய்ச்சதை
ஊக்கப்படுத்துவதும் ஊக்கப்படாமல் இருப்பதும் என கருதப்படும். எந்த துறைக்கு பொருளாதாரத்துல ஊக்கப்படுத்தணுமோ அந்த துறைக்கு கடன் கொடுக்கிறது ஊக்கப்படுத்தணும். எந்த துறைக்கு கடன் கொடுக்கப்படாதுன்னு தீர்மானிக்கிறாங்களோ அந்த துறைக்கு கடன் கொடுக்காமல் இருக்கிறதும் தான் இந்த பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவி என்று சொல்றது. ஓகே, அப்ப துறையின் மீது கடன் பாய்ச்சதை ஓகே. அடுத்த துறையின் மீது கடன் பாய்ச்சதை வரையறுக்கப்படுவதனூடாக வரையறுக்கப்படுவதற்கான நோக்கமாக கொண்டு செயற்படுத்தப்படும் துறையை பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு எனப்படும். எந்த துறை கடன் கட்டுப்பாடு விதிக்கணுமோ இல்லாட்டி எந்த துறைக்கு உற்பத்தி கடன் ஒரு சின்ன கனெக்ஷன் இஷ்யூ ஆயிடுச்சு. சரியா? அப்ப எந்த துறைக்கு கடன் கொடுக்க வேணும்ன்றதை ஊக்கப்படுத்துது. மீட்டுறீங்க. சரியா? எந்த துறை கடன் கொடுக்க போகும் ஊக்குவிக்கிறத வச்சுதான் இது மாற்றம் அடையும். அதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொன்னேன். வணிகத்துறை கடன் கொடுக்கிறதா இல்லாட்டி சொந்த நுகர்வு கடன் கொடுக்கிறதா அது சொல்றான். இலங்கை மத்திய வங்கி நேரடி செயல்முறையின் கீழேயே நிதி கொள்கை கருவி எனும் வகையில் கடன் கட்டுப்பாட்டினை வைத்திருக்கின்றது. இங்கு வங்கி முறைமையின் மூலம் வழங்கப்படும் கடனின் அளவு, கடனை மீள செலுத்துவதற்கான காலம், கடனுக்கு பெற்றுக் கொள்ளப்படும் பிணைகள் போன்ற துறைகள் தொடர்பாக கட்டுப்பாடை மேற்கொள்வது இலங்கை மத்திய வங்கிகளின் அதிகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது. இவங்க கடனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன செய்யலும் கொண்டோ வட்டி விகிதத்தை கூட்டிலும். உதாரணமாக சொன்னதான நுகர்வுக்கு போகக்கூடிய கடனை குறைக்கணும் வேண்டி அப்ப நுகர்வோட வட்டியை கூட்டிலும். இல்லாட்டி நீங்க அதிகமாக பிணைகள் கேட்கலும். பிணைகள் அதிகமாக கேட்டால் மக்கள் கடன் எடுக்க பயப்படுவாங்க. நீங்க உங்களோட ஊட்ட பிணையா எழுதுங்க, இல்லாட்டி உங்களோட சொத்தோட கார பிணையா தாங்கன்னு கேட்டால் மக்கள் கடன் எடுக்க பயப்படுவாங்க. பிணைகள் அதிகமாக கேட்கலும். அப்படி கடன் கொடுக்கக்கூடிய ஷார்ட் பீரியட் நீங்க 6 மாசத்துக்குள்ள கடனை செட் பண்ணி முடிக்கணும். 5 மாசத்துக்குள்ள கடனை செட்டில் பண்ணி முடிக்க வேண்டி காலத்தை குறைச்சாலும் மக்கள் கடனை எடுக்க முன் வர மாட்டாங்க. அப்ப காலத்துல கை வைக்கலும், வட்டியில கை வைக்கலும், அதே மாதிரி எடுக்கக்கூடிய பிணைகளை கை வைக்கலும். இதை மாத்துறதனூடாக எந்த திசைக்கு கடன் போகணுமோ அந்த திசையை கண்ட்ரோலிக்கல கொண்டு வரையிலும். இதுதான் இந்த கடன் ரீதியான பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடுன்னு சொல்றது. கடன் அளவை கட்டுப்படுத்தும் பொழுது வங்கி குறிப்பிட்ட திகதி ஒன்றில் அல்லது காலம் ஒன்றில் வழங்கப்பட்டிருக்கும் உச்ச கடன் அளவு தொடர்பாக வரையறை ஒன்றை விதித்தல் அல்லது கடன் விருத்தி விகிதத்தை நிர்ணயம் செய்தல் என்பவற்றை மேற்கொள்ள முடியும். மேலும் பொருளாதாரத்தில் முதன்மை துறைக்காக வழங்கப்படும் கடன் அளவை ஊக்கப்படுத்துவதற்கு பல்வேறு உற்பத்துறைகளுக்கு வழங்க வேண்டிய குறைந்த கடனை நிர்ணயம் செய்தல் அல்லது பணவீக்க நிலைமை ஒன்றின் போது நுகர்வும் கடன் அதிகரிப்பினை கட்டுப்படுவதற்கும் நுகர்வு கடன் தொடர்பாக உச்ச எல்லையை நிர்ணயம் செய்தல். ஏன்னா அதாவது விவசாயங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா இல்லாட்டி வணிகங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா அவங்களால பணவீக்க தாக்கம் குறைவு. சோ அவங்களுக்கு ஆக குறைஞ்ச கடன் நிர்ணயம் செய்தல். ஆக குறைஞ்சன்னு சொன்னா நீங்க குறைஞ்சது 1 லட்சம் எடுக்கணும் கடன். குறைஞ்சன்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் ஆக குறைஞ்சதுன்னு சொன்னா கட்டுப்படுத்துது இல்ல இவங்க தூண்டுறதுக்கு நீ கடன் எடுக்கிற அளவு தூண்டுறதுக்கு குறைஞ்சது 10 மில்லியன் கடன் எடுக்கணும். பெரிய அமௌண்ட் குறைஞ்ச அமௌண்ட்டாக வைக்கிறது. அப்ப அதிகமா எடுக்க தூண்டுவாங்க தானே. அதே மாதிரி நுகர்வு கடனால பணவீக்க தாக்கம் கூட அவங்க ஆக கூடினா 1 லட்சம் தான் எடுக்கணும் மேக்சிமமான பாயிண்ட தீர்மானிக்கிறது. அப்ப இப்படி மேக்சிமம் மினிமம் பாயிண்ட தீர்மானிக்கிறதனூடாக கடன் போகக்கூடிய இடத்தை கண்ட்ரோல் பண்ண இயலும். சரியா? அடுத்தது கடனை அறவிடுவதற்கான உச்ச காலத்தையும் அக்கடனுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய பிணை பத்திரங்களின் தன்மையையும் மற்றும் பெருமானம் தொடர்பான கட்டளையை விதிக்க முடியும். அதான் சொன்னேன் எவ்வளவு காலத்துக்குள் செட்டில்மெண்ட் பண்ணணும், என்னென்ன பிணைகளை கொண்டு வரணும், எவ்வளவு காலத்துக்குள் வட்டி செலுத்தணும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு கடன் போற திசையை மாற்றிடும். பணவீக்க நிலைமைகளின் போது பணவீக்க நிலைமையினை கட்டுப்படுவதற்கு நுகர்வு கடனை
ஊக்கப்படுத்தாது இருப்பதற்காக அந்நுகர்வு கடனுக்கு மிக குறுகிய காலத்தில் மீளச் செலுத்துவதற்கான கடனை நிர்ணயம் செய்தலும் உயர் பெறுமதி கொண்ட பிணைகளை பெற்றுக் கொள்வதற்கு நிர்ணயம் செய்யவும் முடியும். நாட்டுல பணவீக்கம் கூட, பொதுமக்கள கையிலே கூட பணத்துல அளவு கூட, நாட்டுல விலை மட்டம் அதிகரிச்சு கொண்டிருக்குது. இந்த டைம்ல நுகர்வு கடன் இன்னும் கொடுத்தா இன்னும் அந்த பிரச்சனை தீவிரமடையும். இன்னும் அந்த சிச்சுவேஷன்ஸ் பிரச்சனைக்கு கூடும். அப்ப இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நுகர்வு கடனுக்கு போகக்கூடிய கடனை குறைக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? நுகர்வு கடனுக்கான வட்டியை கூட்டேலும், நுகர்வு கடன் எடுக்கிறவங்கள்ட்ட எடுக்கக்கூடிய பிணைகளை கூட்டேலும். நீங்க உங்களோட வீட்டுல சொத்தை தீட்ட கோந்தாங்க, உங்களோட வாகனத்துடைய பிணை பத்திரங்களை கோந்தாங்க, நீங்க பெரிய பெரிய சொத்துக்களை பிணையா ஆவீங்கன்னு சொன்னடிக்கே கடன் எடுக்க முன்வர மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு 2 வருஷத்துக்கு எல்லாம் காலம் தரையிலா நீங்க கடன் எடுத்தா 1 மாசத்துக்குள்ள ரீசெட்டில் பண்ணுங்கன்னு சொல்லலாம். 1 மாசத்துக்குள்ள ரீசெட்டில் பண்றதுக்கு யாரும் கடன் எடுக்க மாட்டான் நுகர்வு கடன்களை. சோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டைட்டான சிச்சுவேஷனை போட்டு அந்த கடனை எடுக்கிற அளவு குறைக்கும். அப்படி குறைச்சா நாட்டுல பணவீக்க நிலைமை கண்ட்ரோலுக்கு அளவு வரும். வேணா அப்படி இல்லாட்டி இப்ப நாட்டுல பணம் போற அளவு கூட்டணும், நாட்டுல பணவீக்க நிலைமையை குறைக்கணும் என்றா வணிக கடன்களை தூண்டிடும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிணைகளை குறைச்சு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி வீதத்தை குறைச்சு, அவங்களுக்கு லாங் டைம் நீங்க நீண்ட காலம் எவ்வளவு காலம் பரவாயில்ல எடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி காலத்தை கூட்டினா அவங்க அந்த மாதிரி கடன்கள் அதிகமாக எடுக்க தூண்டப்படுவாங்க. அப்ப நாட்டுல பணவீக்க தாக்கம் குறையும். சோ இப்படி இத 2 ஃபீல்டு, எந்த ஃபீல்டுக்கு போனா பண நிரம்பல் கூடுமோ, எந்த ஃபீல்டுக்கு போனா நாட்டுல பண நிரம்பலுடைய தாக்கம் அதிகமோ, எந்த ஃபீல்டுக்கு போனா பண வீக்க நிலைமை உருவாகுமோ, அந்த ஃபீல்ட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு தான் நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா பண்பு ரீதியான கட்டுப்பாடு என்று சொல்றேன். அதுக்கு இந்த மாதிரி கருவிகளை இப்படி இப்படி யூஸ் பண்ண இயலும். இது கிளியரா உங்களுக்கு? நாணய கொள்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஃபுல்லா கிளியரா? நாணய கொள்கை, இறை கொள்கை, சென்ட்ரல் அரசாங்கத்துக்கும் வணிகத்துக்கும் மீக்கூடிய தொடர்பு, வணிகங்களால் அரசாங்கத்துக்கு என்ன செய்யறான், அரசாங்கத்தால வணிகத்துக்கு என்ன செய்யறான், நிறைய விஷயங்களை யுனிச்சரிக்கையில பேசிக்குது. நுகர்வோர் பாதுகாப்பும் அவங்களுடைய நிறுவனங்கள் நான் பேசி முடிக்கத்தான் பார்த்தேன். பட் இதுல கொஞ்சம் டீப்பா என்ன போக வேண்டி இருந்ததுனால கிடைக்கல. நீங்க பார்த்து மீக்கல நிறைய பேர் ரெக்கார்டிங்ஸ் கிளியரா உங்களுக்கு? இதே விஷயம் தான் ஃபுல் டோட்டலா கைட்லயும் பிசினஸ் ஸ்டடீஸுக்கு கைடை மட்டும் தாராளமா பார்த்தா போதும். ஏன்னா அவ்வளவு விஷயமும் கைட்ல இருக்குது. டவுட் இருக்குதா யாருக்காச்சும்? ஓகே. அப்ப இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சரி, நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நீங்க ரெக்கார்டிங் பார்த்து இல்லாட்டி பாடம் கிளியர் இல்லாட்டி நீங்க நிறைய பேர் என்ன செய்யுங்க மாட்டிக்கொள்வீங்க இந்த மாதிரி பாடத்துல. சம்டைம் 2027க்கு இந்த பாடத்துல பெரிய ஒரு பார்ட் தெரிய வாய்க்கும். அது ஹார்ட் எவ்வளவு கொஸ்டின் டைட்டா கேட்பான்னு தெரியும். சிம்பிளா கேட்காம எக்கனாமிக் மாதிரி சுத்தி வளைச்சு பாட்டுள்ள கொஸ்டின் கேட்கல. ஆனா இந்த பாட்டு லொஜிக்கலா கிளியர் ஆயிக்கணும். நீங்க பிராக்டிக்கலா பாடமாக்குறதையும் விட இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா பண நிரம்பல் என்ன நடக்கும், நாட்டுல சென்ட்ரல் பேங்க் இப்படி ஒரு முடிவெடுத்தா, வட்டி வீதத்தை கூட்டம் முடிவெடுத்தா எப்படி ஒரு சிச்சுவேஷன் மாறும் இதெல்லாம் கொஸ்டின் கிரிட்டிக்கலா கேட்குது. ஸோ அதுக்கும் சேர்த்து நீங்க ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்குது. ஸோ கட்டாயம் டவுட் கேட்கிறேன்னா நீங்க கட்டாயம் ரெக்கார்டிங் பார்க்குறவங்க டவுட் கேட்கிறேன்னா கேளுங்க. எப்படிப்பட்ட கொஸ்டின் வந்தாலும் விஷயம் சொல்லித்தாரேன். அந்த மாதிரி விஷயத்த கன்சிடர் பண்ணிடு. டவுட் இல்லை தானே? அப்ப எடுத்த சின்னொரு பாட்டிக்கு நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான விஷயம், அதே மாதிரி தொடர்பான நிறுவனங்கள் சொல்லக்கூடிய பாட்டிக்குது. அப்ப நாங்க அதை இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ நான் வைண்ட் அப் பண்றேன். இது வரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ சோ மச். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திப்போம்.